கேக்குதா ப்ரோ? கேக்குதுண்ணா. அண்ணா விஸ்வநாதன் சன்ஸ் பாத்துட்டீங்களா? இல்ல ப்ரோ, நான் பார்க்கல. ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஓகே, பார்த்தாரு. நல்லா இருக்குனாங்க படம். போடுங்க. நீங்க போட்டதுல இருந்து செம்மையா இருக்கு. போங்க, செம்ம பாசிட்டிவ் ஃபுல்லா. படம் நல்லா தாங்க இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுதுல்ல, ஒரு ஒரு நல்ல கம்ப்ளீட்டான ஒரு ஃபேமிலி என்டர்டைனர் தான் எடுத்திருக்காங்க. இல்லண்ணா, இல்ல அது இருக்கு. அது இல்லாம ஃபுல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸா கீழே வருதா, அதெல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்களும் போட்டதுக்கு அப்புறம் செம்ம, என்ன சொல்றது, நான் ஆல்ரெடி செம்ம இதுலதான் இருக்கேன். போட்டதுக்கு அப்புறம் இன்னும் நல்லா பாசிட்டிவிட்டியா இருக்கு. அதுதான். நீங்க எங்க FTFSனா? இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ, நாளைக்கு தான் முடிவு பண்ணணும். ஓகே, நாளைக்கு பண்ணிடுவாங்க எல்லாமே. நாளைக்கு ப்ரீமியர்ஸ் இருக்காண்ணா தமிழ்ல? இப்ப ஃப்ரெண்ட் பார்த்தாங்கன்னா அவங்க ப்ரீமியர் அந்த மாதிரி ஏதாவது போடுறாங்களாண்ணா? ப்ரீமியர் இல்லை, அவங்க கியூப்ல ஒரு ஷோ பார்த்துருக்காங்க, ப்ளஸ் ஓவர்சீஸில் பார்த்துருக்காங்க. அவங்க இந்த படத்து சம்மந்தப்பட்டவங்க ப்ளஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவங்கெல்லாம் பார்த்துருக்காங்க. ஓகே, ஓஹோ, ஓகேண்ணா. கார்த்தி ப்ரோ, ஹாய் மனோஜ், சொல்லுங்க. நல்லா இருக்கா அந்த படம் விஸ்வநாதன்? நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாக இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா எமோஷனாக இருக்குனாங்க படம். அப்படிங்களா? வீட்டுல ரொம்ப நாள் கூட்டு போங்கிறாங்க, அதனாலதான் கேட்டேன். ஓகே, பாருங்க. நல்லா இருக்கா நிஜமாவே? நான் பார்க்கலங்க. பட் பார்த்தவங்க 2-3 பேர் அதே ஒரே மாதிரி தான் என்கிட்ட சொன்னாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் என் பையனை கருப்பு படத்தை கூட்டு போனேன். என் பையன் இன்னும் அந்த கருப்பு ஃபீலிங்ல வரல. அதாவது இன்னும் கூட்டு போலாம் அப்படின்ற ஐடியால இருக்கு, அதனாலதான் கேட்டேன். கூட்டு போங்க கண்டிப்பா. குழந்தையெல்லாம் இருக்குல்ல படத்துல, அதனால ஃபேமிலியெல்லாம் என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஃபேமிலி படம் தான் ப்ரோ. அது எந்த படத்தோட ரீமேக்னு நினைக்கிறேன். இல்ல ரீமேக்லாம் இல்ல. ராமன்சன் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பார்த்தேன். என்னையா 3 மாசமா தலைமறைவா இருந்தா இப்பதான் வந்திருக்க? என்ன இது ஜெயில இருந்தியா? தமிழ்நாட்டுல எல்லாரும் ஜெயில இருக்கிற மாதிரி தான். நீங்களும் கொஞ்சம் ஜெயில இருக்கிறீங்களா? ஒரு 3 மாசம் ஆச்சுல. தமிழ்நாட்டுல நல்லாதான் இருக்கோம் நாங்களாம். ஆரியா சொன்னா செழிப்பா இருக்கிறீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு வந்துருச்சு. வரமாட்டீங்க என்ன மாட்டலாம்? எல்லாம் இப்போ நார்மல், இப்போ டெம்பரரியா நார்மல் சிச்சுவேஷன்ல இருக்கு. திருப்பி அப்படின்னு தெரியல. வார்ல பிஸி ஆயிட்டியா? ஓகே. ஆபீஸ்ல இது ஈவினிங் ஈவினிங் எல்லாருமே கம்பல்சரி எல்லாருமே வேலை செஞ்சாங்க. அப்புறம் இப்படி திடீர்னு என்ன விஸ்வநாத சன்ஸ் எல்லாம் பயங்கரமா இது போடுறது? திடீர்னு இல்லை ராமன்சன், நாளா இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ முன்னாடி இந்த ஷோ எல்லாம் கொஞ்சம் போட்டிருக்காங்க, அவங்க பார்த்துருக்காங்க. நான் பார்க்கல, பார்த்தவங்க சொன்னாங்க நல்லா இருக்குனாங்க. அந்த படம் ட்ரெய்லர் டோன் ஒரு மாதிரியா இருக்குல்ல, இந்த கலர்லாம் ஒரு மாதிரி ரிச்சா, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கலர் டோன் உனக்கு வித்தியாசம் தெரியுது. அது இல்லை, தெலுங்கு படங்கள் எப்பயுமே அப்படிதான் இருப்பாங்க. தெலுங்குல அந்த திருவிக்ரம் படம் அந்த மாதிரி படங்கள்லாம் அது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். இது கொஞ்சம் மைல்டா கலர் கொஞ்சம் டிம்மா, ஆனா அதே கிராண்டா இருக்கு. ஃபீல் குட் ஃபிலிம், ரொம்ப நாள் கழிச்சு வருது, அதுவும் சூர்யா அண்ணா கிட்ட இருந்து. அதனால செமையா தான் இருக்கும், பாருங்க. ஆனா Thursday இல்லையா, Friday தானே ரிலீஸ்? ஃப்ரைடே தான் ப்ரோ. ஹாய் கார்த்திக் ப்ரோ. ஹாய் ஹரிஷ் ப்ரோ. விஸ்வநாத் சன்ஸ் கூட என்னென்ன படம் ப்ரோ வரும்? மகுடம், விஸ்வநாதன் சன்ஸ் 2 படம் வருது. விஷால் படம் ஒன்று, இது ஒன்று. மகுடம் எவ்வளோ தியேட்டர்ஸ் ப்ரோ ரிலீஸ்? விஸ்வநாதன் சன்ஸ் எவ்வளோ இருக்குங்க? கரெக்டாக எனக்கு நம்பர் தெரிலங்க, எக்ஸாக்டாக நம்பர் தெரில. இது ஒரு 400 to 500 கிட்ட இருக்கும். மகுடம் ஒரு 250 to 300, 250 அந்த ரேஞ்ச் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படங்கள் கொஞ்சம் DC, ஸ்பைடர்மேன், ஜனநாயகன்லாம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு, அதனால. நெக்ஸ்ட் வீக் இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருக்குமா ப்ரோ? நல்லா இருந்துச்சுன்னா, டாப் பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா ப்ரோ?
ஆமாமா. இன்க்ரீஸ் அது இன்க்ரீஸே தேவையில்லன்னு நெனைக்கிறேன். எனக்கு இப்ப போற தியேட்டர் ஒரு நாளைக்கு போதும். அவ்வளோதான். ஓகே. ஓ! ஏன்னா ஆவரேஜா ஒரு செகண்ட் படம் வீக் நார்மலா ஃபர்ஸ்ட் வீக்ல தாங்க ஒரு படத்தோட கலெக்ஷன் வந்து ஒரு 60% 70% இருக்கும். செகண்ட் வீக்ல வந்து எப்படினாலும் கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். அப்ப அந்த 500 தியேட்டர் இருந்தா அது போதும். ஃபர்ஸ்ட் வீக்குக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை. ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு தான் அதுவும். அது மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா, செகண்ட் வீக்ல கொஞ்சம் கம்மியா இருந்தா கூட ஓகே தான். ஓகே, ஓகே. இது யுஎஸ்ல ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க ப்ரோ. ஏதோ பாசஸ் அது பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ப்ரோ? கிறிஸ்டோபர் ப்ரோ ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. ஏதோ பாசஸ் எனேபிள் பண்ணல அப்படி இப்படின்னு. யுஎஸ்லாம் வந்து பாஸ் குடுப்பாங்க. அது எப்படின்னா, இப்ப இங்கேயே இருந்தது. சத்தியம்லாம் இருந்தது. இப்ப நீங்க ஒரு பாஸ் வாங்கிட்டீங்கன்னா, அது ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, இப்ப மாசத்துக்கு நீங்க இத்தன படம் பார்த்துக்கலாம். வருஷத்துக்கு இத்தன படம் பார்த்துக்கலாம்னு சொல்லி உங்கள அலோவ் பண்ணுவாங்க. இப்ப ஓகே, இப்ப ஒரு ரூ. 1000 பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ரூ. 190 டிக்கெட்டா? ரூ. 190 டிக்கெட்னா 5 படம் பார்க்கலாமா? ஒரு ரூ. 1000 பே பண்ணிட்டீங்கன்னா 10 படம் பார்த்துக்கலாம் நீங்க. அப்படின்ற மாரி ஓகே. குடுத்துருவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, இந்த மாரி பாஸ் வந்து புக் பண்றவங்கலாம் அதிகமா படம் பார்ப்பாங்க. ஸோ ஆடியன்ஸோட கவுண்ட் அதிகமா வரும். யுஎஸ்ல இதுக்கு அந்த மாரி முன்னாடி சிஸ்டம் வச்சிருக்காங்க. சத்தியத்துல ஃபியூல் கார்டுன்னு ஒண்ணு இருந்துச்சு சத்தியம்ல கார்த்தி. வச்சிருந்தாங்க. முன்னாடி அததான் வச்சிருந்தாங்க. சத்தியம்லாம் வச்சிருந்தாங்க. எடுத்துட்டாங்க இப்போ. முன்னாடிலாம் யுஎஸ்ல அந்த அந்த மாரி வச்சிருக்காங்க. எஸ்எம்எஸ் படம்லாம் யுஎஸ்ல வந்த ஒன்ஸ் டைம்ல நீங்க தான் பாஸ் வாங்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு டிக்கெட் ரேட் வந்து அ அவங்க ஒரு படங்கள் பார்த்துக்கலாம். டிக்கெட் ரேட் பிரச்சனை இல்ல. அதனால நெறைய ஆடியன்ஸ் வருவாங்க. அந்த பாஸ் வந்து புது படங்களுக்கு எனேபிள் பண்ண மாட்டாங்க. ஓஹோ! 1 வாரம் அந்த கழிச்சு பிவிஆர் மாரி. 1 வாரம் கழிச்சு இல்ல 2 வாரம் கழிச்சு தான் அந்த பாஸ்ல எனேபிள் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க $20ன்னா $20 புக் பண்ணி தான் பார்க்கணும். அந்த பாஸ் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ அதனால தான் பாஸ் எனேபிள் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பாருங்க, அது ப்ரோ நான் இந்த கேக்குது மெம்பர்ஷிப் ப்ரோ. வாங்கியிருக்கேன். இங்க இந்த தியேட்டர் செயின்ஸ்லாம் இருக்கும். ரீகல், ஏஎம்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அப்படின்னா அது வந்து நீங்க வந்து அதில் வந்து நீங்க இது வாங்கிட்டீங்கன்னா நீங்க என்னைக்கு வேணா போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னொன்று வந்து செவ்வாய்க்கிழமை வந்து இங்க டிக்கெட் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து மற்ற மூவிஸ்க்கு தான். தமிழ் இந்த மாதிரி தமிழ் மூவிஸும் இங்க ஹிந்தி கூட அப்ளிகபிள் ஆகும் ஓரளவுக்கு. தமிழ் அண்ட் தெலுங்கு மூவி 2 மட்டும்னா அவங்க ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் போட்டுருவாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த மெம்பர்ஷிப் விஷயத்திலேயே வந்து என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் மூவிஸ்ன்னு சொல்லிடுவாங்க. ஸோ பொதுவா இந்த 2 மூவிஸுமே ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்கா வரும். அதுதான். ஓகே, ஓகே. பட் ஆனா கார்த்தி விஸ்வநாதன் சன்ல வந்து நாளைக்கு மட்டும் ஒரு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓவராலா அந்த ஓவர்சீஸ்ல எல்லாம் தெலுங்கு ஆடியன்ஸும் இருக்கனால தெலுங்கும் தமிழும் நல்லா இதா இருக்கும். ஆனா ஃப்ரைடே தான் பண்றாங்க. பட் ஆனாலும் நல்ல இதா தான் இருக்கும். ஓப்பனிங் கார்த்திக் ப்ரோ விஸ்வநாத் சன்ஸ் பத்தி ட்வீட்னு போட்டிருந்தீங்க, என்ன ப்ரோ அது? ப்ரோ ஃப்ரெண்டு படம் பார்த்தாருங்க டிஸ்ட்ரிபியூட்டர் ஷோல. அவர் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குனாரு. 2-3 பேர் சொன்னாங்க என்கிட்ட நல்லா இருக்குனாங்க படம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ ட்ரெயின் எப்போ ப்ரோ ரிலீஸ்? கேக்குதா ப்ரோ? 14th ப்ரோ, ஆகஸ்ட் 14. இல்ல ட்ரெயின் ட்ரெயின் செப்டம்பர்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ரிலீஸ் டேட் போட்ட மாதிரி தெரியல. அதுக்குள்ள இன்னைக்கு ஏதோ பந்தாவோ ஏதோ ஒரு படத்தோட அப்டேட் வர கொடுத்துருந்தாரு. அதை எப்போ எடுத்தாங்கன்னு தெரியல. அதான் அது அக்டோபர் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1 மாதிரி. ஆமா, அட்லி ப்ரொடியூஸ் பண்றாரு. விஜய் சேதுபதி நடிக்கிறாரு. அது சுத்தமாவே தெரியல ப்ரோ. ஸ்ட்ரைட்டா அப்பதான் இப்ப இன்னைக்கு ரிலீஸ் இது போஸ்டர் அப்புறம் தான் தெரிஞ்சு. அதுக்கு முன்னாடி கூட எதுவும் நியூஸே வரல. இல்ல இந்த நிறைய நியூஸ்லாம் பேர் அதை வந்தது ரொம்ப முன்னாடியே பெருசா வந்துச்சு. சொல்றாங்களே கார்த்தி. முன்னாடியே நியூஸ் வந்திருந்தது. பட் அவங்க ஃபர்ஸ்ட் லுக் எதுவுமே லான்ச் பண்ணல. இப்பதான் லான்ச் பண்றாங்க. படம் ரொம்ப டைரக்டர் ப்ரோ நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் சீரகா இதில் எடுத்தார்ல பாலாஜி தர்மி. ஓகே, ஓகே. கார்த்தி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ஷேர்டான புக்கிங் எஸ்பி எல்லாம் அதெல்லாம் நாளைக்கு ஓபன் பண்ணுவாங்க ப்ரோ, நாளைக்கு ஆயிடுச்சு. பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே கார்த்தி ப்ரோ, சொல்லுங்க அந்த சொல்லுங்க. ரிவ்யூ போட்டிருந்தீங்களா? அதை பத்தி கேட்க தான் வந்தேன். யார் தெரிஞ்சவங்க யாரும் பார்த்துட்டாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாரும்? ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தாரு. 2 பேர் பார்த்தாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி தான் சொன்னாங்க. அது இல்லாமல் நாமளும் விசாரிச்ச வரைக்கும் அதே மாதிரி தான் சொன்னாங்க. ஒரே நல்லா படம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க எல்லாருமே. சரி, ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. அவர் நிக்கிலேஷ் சூர்யா கீழே இருக்காரு, அவரை மேலே ஏற்ற முடியுமா? ஏன்னா ரோஹினியில் இன்னும் இது பண்ண அந்த டிக்கெட் நாளைக்கு பண்ணுவாருங்க. நாளைக்கு ஓப்பன் பண்ணிடுவாரு. சரி, ஓகே ஓகே. கார்த்தி
சொல்லுங்க யாக்கோப். நான் தெரியாம ரிமூவ் பண்ணி விட்டீங்களா அக்செப்ட் பண்ணதுக்கு பதிலா? யார் உங்களையா? ஆமா, இல்லையே, இப்பதான் நான் இது பண்ணேன். நேத்து ஏதோ தெரியல ரெக்வஸ்ட் நான். கொடுத்தா நீங்க தெரியாம ரிமூவ் பண்ணி விட்டீங்க போல இருக்கு. நேத்தா? ஆமா, நேத்து உங்களுக்கு சுத்திட்டே இருந்தது, அதனால ரிமூவ் பண்ண, திரும்ப ஜாயின் பண்ண முடியல உங்களுக்கு. ஆமா, அது என்ன இந்த நெட்டு கட் ஆயிருச்சு திடீர்னு, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி இழுத்துட்டே இருந்துச்சு, அப்புறம் ஜாயின் பண்ண முடியல. ஓகே ஓகே. ஸ்பீக்கர் மேக்ஸிமம் 10 தான் இருக்கா ப்ரோ? புரியல என்னது? இல்ல ஸ்பீக்கர் வந்து 10 பேருக்கு தான் அட் டைம்ல கொடுக்க முடியுமா ப்ரோ? அது ஆமா 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 ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குல்ல? ஆமா, 10 பேர் தான் கொடுக்க முடியும். ஒரு 300-400 ஓகே. பேர் கொடுத்தோம்னா எல்லாரும் வந்து மாத்தி மாத்தி கத்திட்டு இருப்பீங்க, யார் பேசுறது யாரும் கேட்காது. ஓ, நீங்க லிமிட் பண்ணி வச்சிருக்கீங்களா? நான் லிமிட்லாம் பண்ணலைங்க, அவங்க ட்விட்டர்லயும் அப்படிதான் அலோவ் பண்றாங்க. ஓகே ஓகே. ப்ரோ சன் பிக்சர்ல இந்த ஹரி படம் வந்துச்சுல, அத பத்தி எதுவும் அப்டேட் தெரியுமா? அது அபிஷியலாவா போட்டிருக்காங்க? ஓ அப்படியா, சரி நான் அது கன்ஃபார்ம் பண்ணல, அதான் அது உங்களுக்கு அபிஷியலா வந்த மாதிரி தெரியலையே. சன் பிக்சர்ஸ்ல எதுவும் வந்திருக்கா என்ன அந்த மாதிரி? அது இவங்களே சும்மா எடிட் பண்ணி போட்டிருக்காங்க ஏதோ. ஓ ஓகே ஓகே ப்ரோ. கார்த்தி ப்ரோ கேக்குதுங்களா ப்ரோ? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க. ரோச்சரா எஸ்கே அஜித்தா? ரோச் ப்ரோ, ரோச். சொல்லுங்க ரோச். டைம் பாஸ் ஸ்பேஸ் டைம் எப்போ ப்ரோ மாத்துவீங்க கொஞ்சம்? அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் ப்ரோ, பரிசீலனையில் இருக்கு, விரைவில் ரெக்கார்டெல்லாம் கேட்கும் வழங்கப்படும். போது அடிதடி கலவரம் எல்லாம் நடக்கும்போது நம்மளால பேச முடியலையே அப்படின்னு வருத்தமா இருக்கு ப்ரோ. கொஞ்சம் ஒரு 8 மணி 9 மணிலாம் வச்சீங்கன்னா எல்லாரும் பேசலாம். 8-9 மணிக்கு வைக்கலாம், நான் என்ன பண்றது? சரி ஒரு 10 மணிக்காவது வைங்க ப்ரோ. இல்ல ஒர்க் முடிஞ்சு வரதுக்கே ஒரு 9:30 அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் சாப்பிட்டு ரிலாக்ஸாக பேசுறது இப்படி ஒரு முயற்சி பண்றோம். ஒரு 11 மணி டு 12:30 1 அந்த மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், பார்ப்போம். ஓகே ஓகே ப்ரோ. ராபின்சன் வந்துட்டு போயிட்டாரு, அவரை பார்த்ததுமே எனக்கு அந்த மனிதன், அந்த ஓல்டு மங்க போட்டு மனிதன், அவர் ஞாபகம் தான் வந்துச்சு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு பேக்ரவுண்ட்ல பிஸியா இருக்காரு. நீங்க எங்க ப்ரோ பார்க்க போறீங்க விஸ்வநாத் தாம்சன்? இன்னும் முடிவு பண்ணல ப்ரோ. அதாவது இந்த கமலா, காசி அந்த மாதிரி தான் இருக்கும். நாளைக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஹாய் கார்த்திக், ராஜ் பேசுறேன். நீங்க ட்வீட் போட்டதுல இருந்து விஸ்வநாதன் சன்ஸ்க்கு நல்ல ஹைப் ஆயிடுச்சு கார்த்திக். இங்க நான் நீ அந்த அளவுக்கு நம்புறீங்களா? இல்ல உண்மையில படம் நல்லா இருக்கும், நீங்க தைரியமா போய் பாருங்க, நல்லாவே இருக்கும் படம். நானும் புக் பண்ணி வச்சிருக்கேங்க மயாமில. பட் ஒரு மாதிரி இந்த ட்வீட் போடுறது, நான் கேட்கறது இதெல்லாம் விட்டுருங்க. நான் ஜென்ரலாவே சொல்றேன், அந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அந்த டைரக்டர் மேல ஒரு இது இருக்குல்ல, அந்த டைரக்டர் எடுத்த படங்கள்லாம் ஓரளவுக்கு சென்சிபிள் டைரக்டர் தான். ஒரு தப்பான படங்கள் எடுக்கல அவர் இது வரைக்கும். லக்கி பாஸ்கர்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்திருந்தாரு. அவரு வந்து இந்த கதையாவுமே அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தானே. அது ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லரும் நல்லா தான் இருக்கு. இதை தாண்டி இந்த படம் சொதப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதை தாண்டி இந்த படம் சொதப்புது அப்படின்னா, இன்னொன்னு இந்த படத்துக்கு நீங்களாம் எதிர்பார்க்குற ஹைப், ஒரு ஹைப்பாவே இந்த படம் கொஞ்சம் லோவா இருக்கிறது இந்த படத்தை ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்ட். அது இங்க யுஎஸ்ல எல்லாம் கூட 12 ரூபாய் தான் டிக்கெட்டே போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய விஷயம். எப்பயும் 20 ரூபாய் 25 ரூபாய் தூக்கி விட்டுருவாங்க. எனக்கு தெலுங்கு வருஷம் தெரியல. இன்னொன்னு ஜென்ரலாவே இந்த குழந்தைங்க இருக்கிறது, அந்த அம்மா பையன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸியாக ஒர்க் ஆகிடுங்க. நீங்கள் குழந்தையெல்லாம் காமிக்கும் போது எப்படி காட்டினாலும் க்யூட்டாக தான் இருக்கும் குழந்தைலாம். ஸோ அந்த மாதிரி குழந்தை இருக்கிற சீன்ஸ், இந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக இப்போ தெரியல. பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை போர்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், விஜய்க்கு செட் ஆகிருக்கும். எல்லா ஹீரோவோடையுமே அந்த ஒரு குழந்தை நடிக்குதுனாலே அது ஈஸியாக பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் அந்த சீன்ஸ்லாம் ஒர்க் ஆகிடும். இந்த படத்தில் வந்து இதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவான பாயிண்ட் தான். அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ நம்ம படம் பார்த்துட்டாங்க, இன்சைட் ரிப்போர்ட்டு இதெல்லாம் தாண்டி இந்த படமே ஒரு நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னொன்னு காம்போவாவே நல்லா இருக்குங்க ப்ரோ. சூர்யா மமிதா, அவங்களுக்கு சூர்யாவோட இன்ட்ரோட்டாவும் மமிதா எக்ஸ்ட்ரோட்டாவும் நல்லா ராதிகா இருக்காங்க. ஸோ அவங்க எப்படியும் ஒரு 2-3 சீன்ல ஸ்கோர் பண்ணுவாங்க. மமிதாவது ஒரு நல்ல கேரக்டர் இருக்கும், சூர்யா. ஸோ அந்த மாதிரி காம்போவும் நல்ல கேஸ்டிங் நல்லா இருக்குல்ல. சரி, ஒரு படத்தை வந்து நீங்கள் பாதி தாண்டதை வந்து இந்த படத்துடைய ஒரு மேக்கிங் ஸ்டைல்லேருந்து இந்த கேஸ்டிங்லேருந்து எல்லாத்தையுமே சரியாக அமைச்சிட்டிங்கனாலே அதுவே உங்களுக்கு பாதி சக்ஸஸ் பண்ணி விட்டுரும். மீதி வந்து ஓரளவுக்கு நல்லா டீசெண்டான படம் எடுத்துட்டீங்கனால ஒர்க் ஆகிடும். எமோஷனலாவுமே நின்று பேசணும்னு நினைக்கிறேன் ப்ரோ கொஞ்சம்.
ஹலோ கார்த்தி ப்ரோ. ஹலோ. ஓ செந்தில் சொல்லுங்க. எப்படி 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 ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கும் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ செந்தில். ம். நீங்க வந்து ஏதாவது சொல்லுவீங்க, கலாய்ப்பானுங்க. இல்லை 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 கலாய்க்கிற அளவுக்குலாம் இல்லை. நீங்கள் சொன்னாவே அது அந்த கரெக்டாக தான் ப்ரோ இருக்கும். படம் நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த விஸ்வநாதன் சன்ஸ் படம் வந்து அவ்வளோ ஹைப் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கின்றதுனால கண்டிப்பாக நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக தான் ஆகும். ஆனா கார்த்தி நீங்க போட்டதுக்கப்புறம் தான் எல்லாருமே போட்டாங்க கார்த்தி. அந்த சினி சைடு ஒரு 4-5 இது இருக்காங்க ரிவ்யூவர், எல்லாருமே நீங்க போட்டதுக்கப்புறம் தான் போட்டாங்க. ப்ரோ நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் இங்க நாங்க 20 பேர் புக் பண்ணிருக்கோம் யூஎஸ்ல, இங்க அட்லாண்டால. அதெல்லாம் வச்சு நான் ஷேர் வாங்கிடுறாரு ப்ரொடியூசர் கிட்ட. வாங்க கண்டிப்பா கேட்கணும் கார்த்தி. நீங்க நிஜமா சொல்றேன், நீங்க போட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹைப்பே வந்திருக்கு அந்த படத்துக்கு. கார்த்தி ப்ரோ பிரசாந்த் என்னமோ வர மாட்டாரா அதுக்கு? அவரை தனியா வருவாருங்க. அவரு பிஸியா இருப்பாரு, ஃப்ரீயா இருக்கும்போது வருவாரு. டெய்லி அந்த வீடியோ போட்டுட்டு இருக்காரு பிரசாந்த் சார். ஒரு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாருல, ஒரு வருஷத்துக்கு 1000 வீடியோ போடணுன்றதுதான் கோல்னு. அதை நோக்கி அண்ணன் போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பப்போ கூட்டிட்டு வாங்க ப்ரோ. கார்த்தி, பிரசாந்த் வந்து வீடியோ போடுறாரு பாத்தீங்களா? பார்த்தேன். யாக்கோப் எல்லா வீடியோவும் பார்க்கல, ஒரு சில வீடியோக்கள் பார்த்தேன். இல்ல கார்த்தி, அவர் பாட்டுக்கு அவரு தேவைக்கு புகழ்ந்து போட்டோம். அவர் எதுக்கு தேவையில்லாம சாட்டையை வந்து கிண்டல் அடிக்க மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காரு. அது தேவையில்லாம ட்ரோல் தான் ஆகுது. அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்ட்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்க பிரசாந்த் அண்ணன் போடுற யூடியூப் வீடியோவே பார்த்தீங்கன்னா சாட்டையே இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்றாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்போ இந்த ஒரு 6-7 மாசத்துல சாட்டையோட வியூஸ் வந்து ரொம்ப எக்கச்சக்கமாயிடுச்சு. சாட்டை ப்ளஸ் சவுக்கு, இவங்க 2 பேர் தான். சவுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவா அந்த இன்சைடா என்ன நடக்குது, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் பத்தி, இந்த பொலிட்டிக்ஸ் பத்தி, அதை பத்தி. சாட்டை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சட்டையர். அவர் வந்து ஒருத்தரை கலாய்க்கிறது, கிண்டல் பண்றது, அதை வச்சு வியூஸ் வருது. ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து யூடியூப் வியூஸ் தான். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சக்ஸஸ்ஃபுல்லாக அது போகுது. இப்போ பிரசாந்த் வந்து சரி ஓகே நம்மளும் ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பண்றாரு. அதில் டெய்லியும் கண்டென்ட் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து ஒரு யூடியூப் வீடியோ இப்போ நார்மலாக நம்ம ஸ்பேஸில் பேசணும்னா என்னென்ன பேசலாம். 2 மணிக்கு விஷ்ணுநாதன் சன்ஸ் பேசலாம், நாளைக்கு மகடம் ரிலீஸ் ஆச்சுன்னா மகடம் பற்றி பேசலாம், திடீர்னு டிவி வேற ஒருத்தர் வந்தாருன்னா டிவிகே பற்றி பேசலாம், திமுக பற்றி பேசலாம். ஆனால் நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசணும்னா ஏதோ ஒரு கண்டென்ட் வேணும். அது எத்தனை நாளைக்கு ஒரே கண்டென்ட் வச்சு ஓட்ட முடியும்? அப்போ நீங்கள் சாட்டை ஒன்று பேசுறாருன்னா சாட்டையோட ஒரு 1,00,000 பேர் பார்க்குறாங்கன்னு வைங்களேன். சாட்டைக்கு ஆப்போசிட்டாக பேசுனீங்கன்னா அதில் ஒரு 10,000 பேர் தான் வந்து பார்ப்பான்ல, சாட்டை திட்டுறவங்க பார்ப்பான்ல. இப்போ விஜய் ஃபேன்ஸுக்கு சாட்டை எதிராக இருக்காரு. அப்போ சாட்டையை பற்றி நீங்கள் திட்டும்போது விஜய் ஃபேன்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக பார்ப்பாங்கல்ல. அது நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். பட் சாட்டை அளவுக்கு சட்டையர் வராது அண்ணனுக்கு, அதுதான் பிரச்சனை. இல்ல கார்த்தி, அது என்னன்னா அவருக்கு வந்து நார்மலா அவர் பேசினாருன்னா அவருக்கு ஓகே தான். இப்போ அவரு விஜய் புகழ்ந்து பேசுறாரு, அது நடந்திருக்கு மாற்றம். ஆனா அவருக்கு அந்த சட்டையர் வரல. அது தேவையில்லாம அவர் என்னமோ அதை பார்த்து ட்ரை பண்றேங்கிற பேர்ல ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகி பண்ணுவாங்கல்ல, நீ என்னடா பண்ற அவன மாதிரி எனக்கு வரமா, அந்த மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. ஒரு சாட்டை போடுற வீடியோலாம் மேக்ஸிமம் அது கரெக்டாக இருக்கா கார்த்தி ப்ரோ? இல்லைங்க, சாட்டையை வந்து நீங்கள் சட்டையர் பண்ணுற ஒருத்தராக தான் பார்க்கணுமே தவிர அவர் வீடியோவில் கரெக்டாக இருக்கா சரியா இருக்காங்கன்னா நீங்கள் பார்க்கவே தேவையில்லை. அவர் வந்து கிண்டல் அடிக்கிறாரு, அவ்வளோதான். அந்த கிண்டல் அடிக்கிறாரு, சிரிக்கிறோம், அவ்வளோதான். அப்படி போகணுமே தவிர அதில் வந்து சரியா இருக்கா, அவர் கரெக்டான விஷயத்தை சொல்றாரா அப்படிலாம் பார்க்க தேவையில்லை. ஏன்னா அவர் ஒரு என்டிகே ஆதரவாளர், டிவிக்கே எதிர்ப்பாளர், அவ்வளோதான். அவர் எல்லாரையும் அப்படிதான் கலாய்ப்பாரு, பேசுவார், அப்படின்னு போயிட்டே இருக்க வேண்டியதான். இல்லை ஒரு சில விஷயம்லாம் டீட்டெயிலாக எடுத்து போடுறாரு. இந்த மாதிரி தப்பு நடந்திருக்கு, அதெல்லாம் அது உண்மையா மேக்ஸிமம் இல்லை ஒரு அப்படியே ஓரளவு போடுறாரான்னு கேட்குறேன். செந்தில் டிவிக்கு செந்தில் சவுக்கு சங்கரை விட வந்து அவர் கொஞ்சம் உண்மையா தான் சொல்லுவார். ஒரு 10% 100% உண்மையா நமக்கு தெரியாது. அவர் 30% கிரெடிபிலிட்டினா சவுக்கு ஒரு 40-45% கிரெடிபிளா தான் சொல்லுவார். எந்த கட்சிக்குமே எதிராக இருக்கவங்க வந்து ஒரு கட்சி குற்றச்சாட்டை வருதுன்னா அதை விட கொஞ்சம் 10 மடங்கு சேர்த்தாங்க சொல்லுவாங்க. திமுக காரங்கிட்ட கேட்டீங்கன்னா டிவிக்கு எப்படி இருக்கு அப்படின்னா என்னங்க இதெல்லாம் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க. ஒரு ஜென்ரலா இருக்கவங்கிட்ட கேட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஒரு நல்லதாங்க போகுது அப்படிம்பாங்க. டிவி கிட்ட பேசுனீங்கன்னா இதுக்கு மேல என்னங்க வேணும், தளபதி ஆட்சியில இருக்கீங்க, இதுக்கு மேல என்ன வேணும், எல்லாம் சூப்பரா இருக்கு கவர்மெண்ட்பாங்க. ஸோ அதை யார் சொல்றாங்கன்றத பொறுத்து இருக்கு. யாக்கூப் எப்படி சொல்றாரு பாருங்க, சாட்டை விட பெட்டர்ங்கிறாரு. ஏன்னா சாட்டை வந்து திமுக திட்டுறாரு, அவ்வளவுதான். அதனால யாக்கூப் வந்து லைட்டா நியூட்ரலா பேசுற மாதிரி
சாட்டைக்கு கிரேஸ் கொடுக்குறாரு. ஏங்க நீங்க உண்மைதானங்க. புரிஞ்சுக்கணும். ஏங்க சவுக்கோட அப்படியா? கிரெடிபிலிட்டி தெரியாதாங்க? என்னங்க நீங்க சரி பேசிட்டு சரி. இருக்கீங்க? இல்ல நீங்க சொன்னா சரியா இருக்கும். இருந்தாலும் நாங்க உங்களோட கிரெடிபிலிட்டியை சொல்றோம், அவ்வளவுதான். வேற ஏங்க ஒண்ணும் நீங்க இல்ல. சவுக்குக்கு ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா அவர் 10 நாள்லயே மாறிடுவாரு. அதனால நீங்க வந்து ஒழுங்கா பேசுங்க. நீங்க திடீர்னு 10 நாள்ல அவர் வந்து டக்குன்னு உதயநிதி தான் அடுத்த சிறந்த தலைவர்ன்றவர். அப்ப என்ன பண்ணுவீங்க? சரி ரைட்டு விடுங்க. அப்ப நீங்க ஃபயர் விடுவீங்க யாக்கூப். அப்ப இதுல என்ன சொல்றாரு? அதெல்லாம் யாரையும் விட மாட்டோம் கார்த்தி, அது நமக்கு தெரியும். அப்ப அப்படியே மாத்திடுவாரு. நமக்கு தெரியும், அவ்வளவுதான். இப்ப இருந்து சவுக்கு ரொம்ப நல்லா பேசுறாரு. சவுக்கு சவுக்கு வீடியோலாம் அதிகமாக பார்த்தது கிடையாது நான். இவர் சாட்டை வீடியோ ஓரளவுக்கு இப்போ ரீசெண்டாக தான் பார்க்குறேன். ஆனால் ஃபுல்லாக எல்லாமே டிவிக்கே நெகட்டிவ் தான் நிறையவே பேசிட்டு இருக்காரு. அதான் அது என்ன இப்போ ஓரளவு சொல்கிறது எல்லாம் உண்மையா இல்லை மேக்ஸிமம் இல்லை ஆப்போசிட்டாக பேசுன்ற மாதிரி பேசுகிறாரான்றது தெரில. அதுக்காக தான் கேட்டோம். நீங்க அரசியலை பாருங்க. அப்ப 2 பேருக்கு என்ன யார் பேசுறது சரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க அவங்கள பார்த்து அரசியல் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அதை தேடிட்டே இருக்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். இல்லை கார்த்திகை ரவிமா சொன்னால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் அவர் பேசுறது எல்லாமே மேக்ஸிமம் அது நேர்மையாக இருக்கும். அந்த ஒரு இதுக்காக தான் கேட்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப கடைசி வரைக்கும் நீங்களா தெரிஞ்சுக்க போறது இல்ல. இல்லை நம்ம தெரிஞ்சுக்கிறத விட அவர் இவங்க சொன்னால் அது சரியாக இருக்க முடியும். ஒருத்தவங்கள நம்ம வந்து இப்போ விஜய் சார் இப்போ சிஎம் ஆயிருக்காருன்னா நம்ம அவர் பற்றி எதுவுமே தெரியாது. இப்போ நான் ஒரு 5 வருஷமாக இவர் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கோம்ல, இவர் பேசுறது எல்லாமே ரைட்டு தப்பு நிறைய பார்த்துட்டு தான் நம்ம வந்து இப்போ வந்து இவர் பேசினா கரெக்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு முடிவு பண்ணுறோம். இப்போ விஜய் சார் பற்றி பார்க்காம தெரியாமல் இப்போ இவ்வளோ பேர் ஓட்டு போட்டு அவர் சிஎம் ஆக்கியிருக்காங்க. இப்போ இவர் மாதிரி ஒரு நேர்மையாக பேசுகிற மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சப்ப சரி இவர்கிட்ட கேட்டால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. செந்தில் ரொம்ப சொல்லாதீங்க. உனக்கு கீழே இருக்கவனுங்கலாம் இல்ல தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல உண்மையா சொல்றேன். போடுறதுக்கு எல்லா தகுதி இருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல உண்மையா நான் வந்து சும்மா புகழ்ந்து பேசுறதுனால எனக்கு ஒன்றும் வரப்போறது கிடையாது. இப்போ நீங்க பேசுறதுக்கு நான் ரொம்ப வருஷம் ஃபாலோ பண்ணதை வச்சு நான் வந்து பேசுறேன் தவிர மற்றபடி இன்னைக்கு பேசுறோம் இவர்கிட்ட வந்து பேசுறோம் இவர் புகழ்ந்து பேசணும் அப்படின்னா எனக்கு நான் என்ன சொல்றது, இதில் வந்து புகழ்ந்து பேசலாம் எனக்கு என்ன வரப்போகுது சொல்லுங்க பார்ப்போம். ஒன்றும் கிடையாது. சரி பார்க்குறோம், நம்மளுக்கு நாம் வந்து ஒரு நேர்மையாக இருக்கிற ஒரு எண்ணம் கொண்ட ஆள் தான் நம்மளாம் வந்து அதில் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுகிறீங்க, இவ்வளோ காலம் பார்த்துருக்கோம். சரி இவ்வளோ தூரம் பேசுகிறாரு, நல்லா தான் இருக்குது, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குது. இப்போ இந்த சினிமா இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. இப்போ உதயநிதி அவர் இந்த சினிமாவில் அவங்க பண்ண இதெல்லாம் நிறையா சொல்லியிருக்கீங்க. செண்பகமூர்த்தி அவங்கெல்லாம் பண்ண இதெல்லாமே நிறையா சொல்லியிருக்கீங்க. அதை எல்லாமே நான் கேட்டு தான் சொல்கிறேன். அதை தாண்டியும் நடிகராஜ் எந்தெந்த ஹீரோ இவங்க மாசு அவங்க மாசு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறையா, விஜய் சார் தான் கெத்து, அஜித் சார் தான் கெத்து, சூர்யா கெத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதை எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக இது இப்படி இல்லை, யாருமே நீங்கள் நிரந்தரம் இல்லை, ஒருத்தவங்க ஒரு காலகட்டம் அப்படின்றப்ப நிறையா சொல்கிறப்ப இது என்ன சொல்கிறது, கரெக்டாக தான் பேசுகிறாரு எல்லாமே, நம்ம யாருக்காரும் சப்போர்ட் கிடையாது, ஒரு சைடு சப்போர்ட் இல்லை அவர் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் சொல்கிறேன். இப்போ நம்ம சும்மா போகிறோம் போக்கப்ப ஒரு நாள் பேசுகிறோம், சரி 10 நாள் கேட்டேன் ஃபேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டோம். ஓகே செந்தில், நன்றி. பிரவீன் ப்ரோ 24 பேருக்கு டிக்கெட் புக் ஆயிருக்கு ப்ரோ. கார்த்தி போட்ட ட்வீட்க்கு அப்புறம் $17 ஒரு டிக்கெட். சூப்பர். ஈத்தன் நட்டு தானே? ஆமா கார்த்தி ப்ரோ வணக்கம். சொல்லுங்க. ராக்ஃபோர்ட் ப்ரோ என்ன ப்ரோ சினிமா டாபிக் கொண்டு போறேன், மன்னிச்சிருங்க ப்ரோ. என்ன ப்ரோ சினிமா தாங்க பேசிட்டு இருந்தாங்க, சினிமா தான் பேசிட்டு இருந்தோம். நான் வரும்போது அவங்க எல்லாம் என் அரசியல் பேசிட்டு இருந்தாங்களா, அதனால யாராச்சும் திட்டவங்களான்னு யோசிச்சேன் ப்ரோ. இது தமிழ்நாட்டுல அரசியல் சினிமா வந்து கலந்துருச்சாங்க ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. எப்படி பேசலாம், அதையும் பேசலாம் இதையும் ப்ரோ. விஸ்வநாதன் என்ன ப்ரோ, இங்க கொஞ்சம் பெங்களூர்ல எல்லாம் புக்கிங்ஸ் கொஞ்சம் நார்மலா தான் ப்ரோ இருக்கு. கண்டிப்பா கம்மியா தாங்க இருக்கும். இந்த படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப ஓப்பனிங் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு, அது இல்லாமலாம் இல்ல. ஆனா என்ன முதல் ஷோல வந்து நல்ல ரிப்போர்ட் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மேட்னி ஈவினிங்ல இருந்து நல்லா ஏறிடும். அடுத்த நாள் லீவுன்றதுனால, ஆகஸ்ட் 15 லீவுன்றதுனால அந்த ஈவினிங் ஷோ நைட் ஷோ நல்லாவே இருக்கும் ப்ரோ. இன்னொரு காமெடி என்னன்னா தமிழை விட தெலுங்கு வசூல் ஆயிடுச்சு ப்ரோ ஃபர்ஸ்ட். அது எனக்கு கொஞ்சம் இதா இருக்கு ப்ரோ. என் ஃப்ரெண்டு தெலுங்கு. ஆக்சுவலா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுக்கு பெரிய பிளஸ்ங்க. இந்த படம் வந்து தமிழ்நாட்டுல என்ன பண்ணதோ அந்த ஈக்குவலா தெலுங்குல படத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த டைரக்டர் தெலுங்கு, இன்னொன்னு தெலுங்குல படங்களே இல்ல இப்ப. அதே மாதிரி டிசியும் தெலுங்குல நல்லா பண்ணுது போல ப்ரோ. என்ன ப்ரோ அப்புறம் அவனுங்க நம்மளுக்கு கழிவு ஊத்துறானுங்க, இவங்க எல்லாம் ரசனை இல்லாதவனுங்க அப்படி இப்படின்னு சொல்றானுங்க ப்ரோ. ஏன் தெலுங்குல எங்க தமிழ்நாட்டுலயும் நல்லா தானே போச்சு? இல்ல அது ஏதோ செகண்ட் டேவோ தேர்ட் டேவோ கம்பேர் வித் ஈக்குவல் டு ஆர் மோர் தென் தட் அங்க நல்லா பண்ணுது போல.
கார்த்திக் bro. கார்த்தி அண்ணா, ஹாய்ண்ணா. கார்த்திக் bro. ஹாய் நவீன் சொல்லுங்க. அண்ணா, இப்போ நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருல்ல, ஆமா ஃபைவ் ஆமா ஆமா. டேரக்டர்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண போறன்ற மாதிரி ரீசெண்டா ஒரு ப்ரோமோ வந்துச்சு. அது எப்படி நான் 5 டேரக்டர்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்றாருன்னா ஒரே படத்துல அது ஒர்க் ஆகும்னா எனக்கு எப்படி இது என்ன ஐடியானே எனக்கு புரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபிலிம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த படம் ஒன்னா சேர்ந்து இந்த ஊமை விழிகள் அந்த டைம்ல சொல்றான் படமோ 2 படமோ தான் அவங்க எடுத்து இந்த மாதிரி இதே மாதிரி தான் 5 டேரக்டர் இன்னும் சேர்ந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் காணாம போயிட்டாங்க. ஸோ இது வந்து பிஆர் வந்து அவருடைய அசிஸ்டன்ஸ்க்கு நல்ல வழிதான் காட்டுற மாதிரி தெரிஞ்சாலும் இது எனக்கு என்னவோ ஒரு சுயநலமா அவருக்கு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் தெரியுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த படத்துல பிஆர் வந்து அவரு என்ன சொல்றீங்க, அவரு ப்ரோமோட் பண்ணிக்கிற மாதிரி தெரியுதுன்றீங்களா? ஆமா, இல்ல இப்ப அந்த ப்ரோமோ வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்களா, அவருடைய அசிஸ்டன்ஸ்க்காக ஒரு படம் பண்றாரு, அதுவும் ஒரே படத்துல 5 டேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்றாருன்ற மாதிரி தான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டே இருந்துச்சு. ஆனா அது எனக்கு வந்து அந்த 5 டேரக்டர்ஸோடைய ஃபியூச்சர் அது எப்படி இருக்கும்னு எனக்கு கேள்விக்குறிதான். ஒரே படத்துல எப்படி ஒருத்தர் ஜொலிக்கலாம், எப்படி 5 பேருமே வெளியில தெரிவாங்கன்றது ஒரு டவுட் இருக்குல்ல. அது ஒரு புது ட்ரை தான், ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். அது சப்போஸ் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த 5 பேருக்குமே அடுத்த சான்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த படம் வந்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அந்த 5 பேருக்குமே அடுத்து இன்னொரு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அது ஒன்று இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தருக்கு அந்த சான்ஸ் கொடுத்துருந்தா இன்னொருத்தர் அந்த ஒருத்தருக்கு மட்டுமே ஒரு பெரிய படம் கிடைக்குமே அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்போ இதுல 5 பேத்துக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கே, அது இல்லைன்னு மறுக்க முடியாதுல்ல. நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் அவர் பண்றாரு, பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்ப்போம். இன்னொன்னு பிரதீப் ரங்கநாதனே நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கறத தாண்டி சக்சஸ் பண்ண ஒரு ஹீரோ தாங்க அவரு. அவர் வந்து ஹீரோவா நடிக்க முடியுமான்னு நினைச்சோம், பட் ஹீரோவா நடிச்சாரு. 100 கோடி ரூபா தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. நீங்க அவர் ஒரு டாப் லீக் வந்து நிக்கிறாருல 3 படத்துல. ஸோ பிரதீப் ரங்கநாதனை வந்து நம்ம எதையுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. அதனால இந்த படம் வரட்டும் பார்ப்போம். கார்த்திக் bro, difficult question. அவர் ஏற்கனவே இருந்த எல்லாத்தையுமே பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இப்படிதான் இருக்கணும், இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்றதான் பிரேக் பண்ணி தான் வந்திருக்காரு. அதுல ரொம்ப ரொம்ப பெரிய ஜம்ப் பண்ணி வந்திருக்காரு எல்லா இடத்துலையும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாலாம் வரல. ஸோ அதனால இதுவும் ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். அதுவும் ஒர்க் ஆச்சுன்னா இது ஒரு புது மாடல் ஆகும். கார்த்திக் bro கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே, பொலிட்டிக்கல் கொஸ்டின். ஸ்ரீவத்சன் சொல்லுங்க. இப்போ தனுஷ்க்கு முன்னாடி அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னா அங்க தனுஷோட அண்ணாமலை தான் ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாருங்க. என்னங்க தனுஷ் முன்னாடி ஆரம்பிச்சாருன்னு கேக்குறீங்க? பொலிட்டிக்கல் கட்சியா சொல்லு. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுன்றது ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த கட்சி ஆரம்பிச்சாலும் அந்த கட்சிக்குன்னு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும். இப்ப நாளைக்கு அண்ணாமலை ஒரு கட்சி ஆரம்பிக்கும், பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு பேரை அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு மீட்டிங்கை போட்டு, இப்போ அவர் வந்து ஈரோட்டில் ஒரு மீட்டிங் நடத்தினார் பார்த்தீங்களா, பொள்ளாச்சியில் நடத்தினார்ல. ஸோ அந்த மாதிரி அதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய மீட்டிங்காக ஒன்று போட்டு கட்சியோட பேரு, அந்த கட்சி, இந்த கட்சியோட கொள்கை இது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணலாம். பட் அதுக்கப்புறம் அந்த கட்சியோட ஆக்டிவிட்டி என்ன இருக்கும், ஸோ அது கட்சியில் என்ன பண்ண போறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குல்ல. இப்போ அடுத்த ஒரு விஷயத்துக்கு அதுக்கான தேவையே இல்லை. ஃபர்ஸ்ட் அண்ணாமலைக்கு, அதாவது மே 4ஆம் தேதி ரிசல்ட் வருது. மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து தமிழ்நாடே அதிமுக திமுக வேணாம், விஜய் வேணும்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்துருச்சு. அந்த மாற்றம் நடந்ததுக்கு அப்புறம் ஜூன் 4ஆம் தேதி 5ஆம் தேதி வந்து அண்ணாமலை நான் இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்றாரு. அப்போ மக்கள் என்ன நினைக்கணும், என்னங்க போன மாசம் தான் நாங்க அதிமுக திமுக வேணும்னு விஜய்னு ஒருத்தர் சிஎம் ஆகிட்டோம், இப்போ எதுக்கு வந்து நீ கட்சி அப்படி கேட்காம அப்பா அவருக்கு 20 லட்சம் பேர் ஆதரவு கொடுக்குறாங்க. ஆமா நீங்க வாங்கினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தனி கட்சி ஆரம்பிங்க, பிஜேபி வேணாம் உங்களுக்கு, பிஜேபி போட்டு தனியா வாங்க, அண்ணாமலை வரட்டும், நல்ல கேள்வி கேட்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் கொடுத்ததே பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் லாரன்ஸுக்கோ தனுஷ்கோ கொடுக்கல. லாரன்ஸ் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னோன்னு யார் கட்சி ஆரம்பிக்க சொன்னா? நீங்களே போஸ்ட் அடிக்கிறீங்களா லாரன்ஸ்? அப்புறம் லாரன்ஸை கிண்டல் அடிக்கிறாங்க, லாரன்ஸ் கட்சி ஆரம்பிக்க வேணாம்னு சொல்றாங்க. இப்போ தனுஷ் வந்து கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு என்ன விஜய் ஜெயிச்சோன்னா நீங்களும் கட்சி ஆரம்பிக்கிறீங்களான்னு கிண்டல் பண்றாங்க. ஆனா அண்ணாமலை அந்த மாதிரி யாரும் பண்ணல. அவர் பிஜேபி விட்டு வெளில வந்தோன்னே மேபி இருக்கலாம் அண்ணாமலை ஹேட்டர்ஸ் வந்து நிறைய பேர் ஏதாவது சொல்லியிருந்திருக்கலாம். பட் மெஜாரிட்டியா இருக்கவங்க எல்லாருமே அண்ணாமலை ஆதரிச்சாங்க. ஓகே அண்ணாமலை கட்சி ஆரம்பிட்டு தப்பு இல்லை, ஒரு நல்ல பாலிட்டிஷியன் அவரு அப்படின்னு சொன்னாங்கல்ல. அதுவே மக்கள் வந்து அவருக்கு கொடுத்துருக்க ஒரு நல்ல வரவேற்பு தான்.
அதுக்கு உடனே அவர் வந்து என்ன சொல்லிட்டாங்க, வாங்க ஒரு கட்சி ஆரம்பிப்போம்ன்னு. அவரும் இல்லாம அவர் ரொம்ப தெளிவா ஒரு வருஷத்துக்கு இவங்க என்னென்ன பண்றாங்க, இந்த கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகுதுன்றத நம்ம பார்க்கணும். எ இவங்க கிட்ட கோரிக்கை வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எ எதிர்க்கட்சி அரசியல் தேவைன்னா, அந்த தேவையான டைம்ல அத ஆரம்பிப்போம்ன்னு முடிவு எடுத்துட்டாரு. அதனால கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லி இவங்க எல்லாம் கேட்கறது தப்பான கேட்கறாங்கன்னா, இவங்க ஆர்வத்துக்கு கேட்கறாங்க. ஆனா, அத இப்ப நீங்க ஆரம்பிக்கிறதுனால யூஸே கிடையாது. இப்ப நீங்க நாளைக்கு கட்சி சொல்லுங்க. ஆரம்பிச்சுட்டு, அடுத்த மாசம் அந்த கட்சிய வச்சு என்ன பண்ணுவீங்க? சும்மாவா? அடுத்த மாசம் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல மீட்டிங் போட்டு சும்மா பேசிட்டு இருக்கிறது, கொடி பிடிச்சு ஆட்டிட்டு இருக்கிறது, அது பண்ண முடியாதுல்ல. ஸோ, அது ஒரு கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சுட்டா, அது ஒரு செயல்பாடு இருக்கணும்ல. அதுக்கான டைம் வரணும். டைம் வந்தா தான் ஆரம்பிக்கணும். இப்ப அவர் ஆரம்பிச்சு செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தனுஷ்கான ஸ்கோப் போயிடும்ல, அதுதான் கொஸ்டின். அதுதான் ப்ரோ கொஸ்டின். தனுஷ் இல்லங்க. விஜய் விஜய் மாரி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இங்க சிஎம்மா இருக்க வரைக்கும், அடுத்த சினிமாலேருந்து வரவங்களுக்கு அந்த ஸ்கோப்பே கிடையாதுங்க. அது உண்ம. எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்து ஒண்ணு விஜய் நீங்க தாண்டி சினிமால ஜெயிச்சுட்டு வந்தா, உங்கள ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவுமே கஷ்டம் ஃபர்ஸ்ட்டு. நீங்க விஜய் சிஎம்மா இருக்கும்போது இன்னொரு சினிமாக்காரர் வந்தா எப்படிங்க விஜய் இப்போ விஜய் படமும், தனுஷ் படம் ஒண்ணா வருது. மக்கள் எத ஆதரிப்பாங்க? விஜய் படத்த தானே ஆதரிப்பாங்க. அந்த மாரி தானே. இப்ப விஜயும் தனுஷ் நிக்கிறாரு, தனுஷும் நிக்கிறாரு. யாருக்கு ஓட்டு போடுவாங்க மக்கள்? விஜய்க்கு தான் போடுவாங்க. ஸோ ஏன்னா விஜய்க்கு தான் இங்க மக்களுடைய செல்வாக்கு அதிகம், மக்கள் ஃபேன்ஸ் அதிகம், மக்கள் சப்போர்ட் அதிகம். நீங்க அத வச்சு விஜய் வந்து நீங்க தனுஷால ஜெயிக்க முடியாது. சரி, தனுஷ் வந்து விஜய் எதிர்த்து பேசிருவாரா? டிவிக்கு எதிர்த்து விமர்சனம் பண்ணிருவாரா? பொலிட்டிக்கல் ரீதியா கருத்து சொல்லிருவாரா? அப்டின்னா, இத்தன நாள் சொன்னதே கிடையாது அவரு. அவரு எந்த கட்சிய பத்தியும் சொன்னதில்ல. எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் எடுத்ததில்ல. எந்த விஷயத்திலயுமே பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுத்ததில்ல. எந்த பாலிடிக்ஸும் பேசினதில்ல. அவர் ஆடியோ லான்ச்ல பேசியிருக்காரு. மத்தபடி ஜெனரலான அவர் சினிமா இன்டர்வியூஸ் குடுத்திருக்காரு. இப்போ வந்து கம்ப்ளீட்டா அவரு வந்து இப்போ அண்ணாமலைக்கு இருக்கிற வாய்ப்பு என்னன்னா, அண்ணாமலை வந்து அரசியல் பேசுவாரு. அ இந்த இது எந்தெந்த விஷயங்கள் எப்படி பண்ணணும்? கவர்ன்மெண்ட் எப்படி பாலிசி டிசிஷன்ஸ் எடுக்கணும்? இத பத்திலாம் விமர்சனம் பண்ணுவாரு. தனுஷ் இத பண்ணுவாரா? பண்ண மாட்டாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா தனுஷ்க்கு இங்க பெரிய இடமே கிடையாதுங்க. ஸ்பேஸே கிடையாது. அண்ணாமலைக்கு தான் அந்த ஸ்பேஸ் இருக்கு. கார்த்தி, நீங்க சொல்றீங்கல்ல தனுஷ்க்கு ஸ்பேஸே இல்லைன்ட்டு. பட் அவருக்குன்னு ஒரு கரிஸ்மா இருக்குல்ல கார்த்தி. இப்போ ஒரு எலெக்ஷனுக்கு இப்போ 31 வச்சுக்கோங்களேன். ஒரு அத விட 29 அத விட சூப்பர் கரிஷ்மா விஜய் கிட்ட இருக்குங்க. இல்ல கார்த்தி, நான் அதான் சொல்ல வரேன். இப்போ அவரால ஜெயிக்க முடியுமாங்கிறது ஒரு டாபிக். அது நம்ம வந்துருவோம். அதை வச்சிருவோம். அது விஜய் கூட அப்படிதான் சொன்னோம், ஜெயிக்க முடியாதுன்ட்டு. ஆனா அவரால வந்து இப்ப அவர் வாராருன்னா ஒரு 1 இயர்ல வந்து அவர் இறங்கி அடிக்க முடியும்ல. யாக்கூப் அதாங்க சொல்றேன். விஜயுமே எல்லாரும் சொன்னாங்க. ஆனா விஜய் இன்னொன்னு சொன்னாங்களே, அத மறந்துடுறீங்களா எல்லாரும்? விஜய் வந்து விஜயகாந்த் ஆக மாட்டாரு, கமலஹாசன் ஆக மாட்டாரு. விஜய் 20% ஓட்டு எடுப்பாருன்னு என்ன சொன்னாங்கல்ல. விஜய் ஜெயிக்க மாட்டாரு, சிஎம் ஆக மாட்டாருன்னு சொல்லியிருந்திருக்கலாம். விஜய் வந்து 35% ஓட்டு எடுக்க மாட்டாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. விஜய் 15 20% ஓட்டு எடுப்பாங்கன்னு ஒத்துக்கிட்டாங்களே. எப்படி ஒத்துக்கிட்டாங்க? இல்ல அதே மாதிரி இவர் அந்த டைம் அதுதாங்க. வந்து அது எப்படி ஏன் களத்துல ஒத்துக்கிட்டாங்கன்றேன். இறங்குறாருன்னு தெரியாதுல்ல. ஏங்க விஜயகாந்துக்கு அத சொல்லல, கமலஹாசனுக்கு அத சொல்லல. விஜய்க்கு மட்டும் ஏன் சொன்னாங்க? அப்ப விஜய்க்கு அந்த பாப்புலாரிட்டி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுங்க. அவரு ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னாங்களே தவிர, அவரோட இம்பாக்ட் பெருசா இருக்குன்னு எல்லாரும் உணர்ந்து தானே வச்சிருந்தாங்க. அது எல்லாருமே நம்ம பேசியிருக்கோம் கார்த்தி. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம தனுஷ் வந்துட்டு அவர் ஒரு வாராருன்னா அவர் ஜெயிக்கிறாரு, தோக்குறாரு. பட் ஒரு இம்பாக்ட் அவர் கிரியேட் பண்ண முடியும்ல. இப்போ விஜய் எப்படி வந்து டிஎம்கே வந்து டேமேஜ் பண்ணாரோ, அதே மாதிரி அவர் வந்து பண்ணலாம்ல. அதுதாங்க அந்த இம்பாக்ட வந்து விஜய் இல்லைன்னா பண்ணலாம். இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குன்னா, தனுஷ் வந்து அது பண்ணாருன்னா வேணா வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி அதே பேட்டர்ன்ல அதே கரிஷ்மா வச்சு பாலிடிக்ஸ் பண்ற ஒரு லீடர் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது, இந்த இடத்துல வந்து தனுஷ் என்ன பண்ணுவாரு? இல்ல அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். பட் ஒரு கவுண்டர் ஃபோர்ஸா அவர் வந்து கொஞ்சம் இன்கேஸ் வந்தாருன்னா அவர் ஆரம்பிச்சாருன்னா பார்ப்போம். அவர் ஆரம்பிச்சு விஜய் கொஸ்டின் பண்ணாருன்னா பார்ப்போம். அவங்க வர நீங்க கலையறிவீங்க. ஒருத்தர் வர நீங்க உங்க ஓரம் கட்டினே இருப்பாங்க மக்கள், அவ்வளவுதான். ஏங்க அவர் வந்தாருன்னா நீங்க தாங்க பயந்துட்டு இருக்கீங்க. நீங்க சோசியல் மீடியால தனுஷை இன்னைக்கு அபியூஸ் பண்றது யாருங்க? நீங்க சொல்லுங்க. தனுஷை அபியூஸ் பண்றது, கிண்டல் அடிக்கிறது, அவர் வரவே கூடாதுன்னு நினைக்கிறது திமுகவா? நீங்க ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் விஜய் போட்டோ வச்சு நிறைய பேர் நீங்களே வச்சு சுத்தலாம் நாளைக்கு. சரிங்களா? அத நீங்க போட்டோ வச்சு என்ன பண்ண முடியும்? 10K 15K 20K அந்த மாதிரி ஐடி எல்லாம் பாருங்க. அதெல்லாம் கிடையாது. நிறைய இருக்கு. அதெல்லாம் கிடையாதுங்க. இப்ப அதுல வந்து விஜய் ஃபேன்ஸ் சும்மா கமெண்ட் போடுறாங்கன்னா, அது வந்து அவங்களுக்குள்ள இருக்க ஃபேன் வார்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து விஜய் பத்தி ஒரு கமெண்ட் போட்டாங்கன்றதுக்காக அவங்க லைக்குக்காக திட்டுறவனும், கீழே கமெண்ட்ல என்ன திட்டான்னு திட்டுறவனும், அதையே வச்சுக்கிட்டு நீங்க அரசியல பார்க்காதீங்க. அதை டிவிகேக்கு வந்து தனுஷ் வந்து திட்டர்லாம் கிடையாது.
ப்ரோ இப்ப ரீசெண்டா விஷ்ணு விஷால் ஒரு ப்ரொடியூசர் நோட்டு அவருக்கும் இவருக்கும் அருண்ராஜ் காமராஜுக்கும் ஏதோ சொல்லிருக்காரு. அது என்ன இஷ்யூ? அதை படிக்கலையே, ஏதோ போட்டிருந்தாரு, பெருசா போட்டிருந்தது, 2 பக்கம் இருந்தது. சரி, அதனால விட்டுட்டேன் படிக்காம. என்ன இருந்துச்சு அதுல? அதான் அது ஏதோ அருண்ராஜ் காமராஜ் ஏதோ கரெக்டா அவன் ஏன்னா இவ்வளவு நாள் கொடுத்தும் ஒரு கரெக்டா ஸ்கிரிப்டை டெலிவர் பண்ணல, அதனால கிரியேட்டிவ் டிஃபரன்ஸ்னால நான் போயிடுறேன் அந்த ப்ராஜெக்டை விட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ இருந்தது. அதான் கேட்டேன். தெரியல, அதை நான் படிக்கல. மேபி அதான் ரீசனா இருக்கும், தெரியல. கார்த்திக் ப்ரோ இன்னொன்று வந்து யாக்கோப் என்ன சொல்லுவாருன்னா, தனுஷ் வந்து விஜய் ஓட்ட பிரிச்சிருவாரு, நான் திமுக ஜெயிச்சிருவோம் அப்படி. அதானே இல்ல கார்த்தி, அவரு யாரு வந்து தனுஷ் கூட சிஎம் ஆகட்டும், எனக்கு பிரச்சனை இல்ல. பட் சொல்றேன், நம்ம யாருமே விஜயோட வெற்றிக்கு அப்புறம் நம்ம யாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். பொண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, விஜயவே நீ யாருமே யார் அண்டர் வேணா எஸ்டிமேட் சிஎம் பண்ணலங்க. ஆகலாம், ஏங்க விஜயவே திமுக இருந்து யாரும் எல்லாருமே வர என்ன முடியாது. சொன்ன, விஜயவே எல்லாருமே 20% வாங்கிடுவாரு, 15 வாங்கிடுவாரு, 30 ஜெயிப்பாரு, 50 ஜெயிப்பாரு, இப்படிதான் சொன்னாங்களே தவிர விஜய் ஒண்ணு எல்லாம் போயிடுவாரு, அவர் பெரம்பூர்ல தோத்து போயிடுவாருன்னு திமுக காரங்க மட்டும் தான் புலம்பிட்டு இருந்தீங்க. அவர் 4% வாங்குவாரு, 5% வாங்குவாருன்னு. விஜய் விஜய் யாரும் வந்து அண்டர்ஸ்டிமேட் பண்ணல. கிரியேட் பண்ணி வச்சிருந்தது வந்து ஃபேமிலி ஆனா ஃபுல்லா கிரியேட் பண்ணி ஆனா வச்சிருந்தாப்ல. கார்த்தி, ஆனா தனுஷ் வந்து ஒரு 10 இயர்ஸ் வெயிட் பண்ணாரு. ஒரு 10 இயர்ஸ் வெயிட் பண்ணாரா 36ல கொஞ்சம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். ஓ, அதெல்லாம் 36 கதையே 35ல பேசிக்கலாம் ப்ரோ. அதெல்லாம் 10 வருஷம் கழிச்சு உலகம் எங்க இருக்குன்னு யாருக்குங்க தெரியும்? இந்தியாவில் எலெக்ஷன் இருக்குமா இருக்காதா? யாருக்கு தெரியும்? திடீர்னு மன்னராட்சி வந்து உதயநிதி, இன்பநிதி வாரிசுன்னு போனாலும் போகலாம். அதெல்லாம் யாருக்கு தெரியும்? அதெல்லாம் பார்ப்போம். ப்ரோ மறந்துடாதீங்க, கண்ணா சீமான் இருக்காரு. எங்கன்னா சீமான் வேற இருக்காரு. நீங்க தனுஷ நடிக்க விடுங்க, நடிக்கிற ஃபீல்டுல இருக்காப்புல, எல்லாம் நடிக்கட்டும் சரிங்களா. அது இப்பயே வலிச்சு திமுக தான் இழுத்துன்னு வரான் போல. எல்லாரும் விஜய் ஃபேக் ஐடி வச்சு நீங்களே வந்து கமெண்ட்ஸ் பண்ண வேண்டியது, இதுல வர சண்டை போறாங்க இல்லையா, போட்டு நீங்க பேசுறது. அவங்களுக்கு வந்து புலம்புறது ஜாலியா இருக்கு பாக்குறதுக்கு. நாங்க ஏன் புலம்ப போறோம்? இப்ப வந்து நீங்க சொல்றீங்க தனுஷை வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரசிகர்லாம் கட்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அஜித் ரசிகர்கள் கூட, ரஜினி ரசிகர்கள் கூட, கமலஹாசன் ரசிகர்கள் கூட எல்லாரும் கூடயும் சண்டை போட்டு தான் இருந்தாங்க விஜய் ரசிகர். ஆனா வந்து ஆன்லைன்ல சும்மா சில பேர் வந்து கமெண்ட் போட்டு ஓட்டு போட மாட்டோம்னு சொன்னாங்களே தவிர எல்லாருமே எல்லா ரசிகர்களுமே மேக்சிமம் ஓட்டு போட்டாங்க டிவிக்கு. சரிங்களா? அதெல்லாம் ஆன்லைன்ல இருக்கிறத வச்சுலாம் எதுவும் இது பண்ணக்கூடாது. இவங்க போட மாட்டாங்க, அவங்க சுரேஷ் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சுரேஷ். அவங்க இன்னொன்னு இப்ப வந்து தனுஷ் வந்தா நீங்க இது விஜய் வந்து குடும்பத்துல வந்து சின்ன குழந்தையில இருந்து ஃபேமிலியை வந்து கவர் பண்ணாப்ல. சரிங்களா? அதே மாதிரி கவர் பண்ணால் மட்டும்தான் இது முடியும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தனுஷ் எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. காஸ்டும் அவரும் வந்து ஓரளவு நல்லாவே குடும்ப மத்தியில வந்து நல்லா என்ன செல்வாக்கான ப்ரோ, ஆளுதான். என்ன காமெடி பண்றீங்களா? இல்ல காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. எப்படி வந்து நிக்கிறாங்க பாத்தீங்களா கார்த்தி? இவங்க டிஃபெண்ட் பண்ண முடியாம அண்ணாமலையை கூப்பிட்டுக்கோங்க, எடப்பாடியை கூப்பிட்டுக்கோங்க. சரி, இவ்வளவு அசிங்கமா பண்றீங்க. எங்களோட ஸ்டாண்ட் ரொம்ப கிளியர். அது தனுஷ், சிவகார்த்திகேயன், பிரதீப் ரங்கநாதன், நீங்க யார் வேணாலும் சிஎம் வரட்டும், திமுக குடும்பத்துல இது மட்டும் யார் வரக்கூடாது. அது மட்டும்தான் எங்களுடைய வாழ்நாள் கனவு, வேற ஒண்ணும் கிடையாது. அதுக்கு வாய்ப்பு இல்ல கார்த்தி. அவ்வளவுதான், அது போதும் எங்களுக்கு. அதுக்கு அப்புறம் யார் வந்தாலும் ஓகே. அவ்வளவுதான். அது உங்களோட ஆசை. எல்லாரும் நிம்மதியா இருக்காங்களா? வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நிம்மதியா இருக்கணும். ஸ்டாலின் காலத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, கலைஞர் காலத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது உங்களோட ஆசை. இது ஒரு வாட்டி நடைபெறும், ஒரு வாட்டி நடைபெறாது. என்ன பண்ண முடியும்? அதுக்கு எல்லா ராசியும் நடந்துட்டுனா உலகம்னே ஒண்ணு இருக்காதுல்ல. எல்லா ராசியும் எப்படி எல்லா காலத்துல நிறைவேற்ற முடியும்? இல்ல யாக்கப், நீங்க இப்பதானே சொன்னீங்க நீங்க தனுஷ் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. நாங்க அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணலங்க. தனுஷ் வரட்டும், சிஎம் ஆகட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உதயநிதிக்கு இன்பநிதிக்கு இங்க இடம் இல்லை, அவ்வளவுதான். அது மக்கள் கையில இருக்கு, நம்ம கையில என்ன இருக்கு? இப்படிதான் ஸ்டாலின் சொன்னாங்க, வரவே முடியாது, அவருக்கு வந்து கட்டத்திலே இல்ல. அது வந்து ஸ்டாலின் வந்து எடுத்து பார்த்தா நம்மளே பாத்துருக்கலாம் கார்த்தி. நீங்களே அவரை 2020க்கு முன்னாடி அதாவது இங்க பாருங்க, எடப்பாடி பழனிசாமி இருந்ததுனால ஏமாத்தி வந்துட்டீங்க. ரெண்டாவது வந்து விஜய் வந்து ஸ்டாலினுக்கு சப்போர்ட் பண்ணதுனால தானே அவர் சிஎம் ஆனார். அன்னைக்கு சைக்கிள்ல மட்டும் வந்து அவரு ஓட்டு ஒரு 20-30 லட்சம் ஓட்ட மொபைலைஸ் பண்ணல. அதுக்கப்புறம் டிடிவி தினகரன் ஒரு பக்கமா வந்து ஒரு 25 தொகுதியை காலி பண்ணி விட்டாரு. ஏகப்பட்ட மேட்டர் இருக்கு. எங்க சித்தப்பா ஒரு பக்கம் வந்து நேச்சுரலாவே நீங்க வீக் கட்சி தாங்க. திமுக வந்து தமிழ்நாட்டுல வீக்கஸ்ட் 10% வன்னியர் இடஒதுக்கீடு கொடுத்து சவுத்துல கொஞ்சம் அடி வாங்க விட்டாரு சித்தப்பா. அதனால நிறைய விஷயங்கள் என்னன்னா,
வீக்கான பார்ட்டியோ ஸ்ட்ராங்கான பார்ட்டியோ ஃபர்ஸ்ட் கட்சி இருக்கணும். கட்சி இருந்தா தான் அவங்க வந்து 10 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வர முடியும். இன்னே வம்பா இருக்கு. ஸ்ட்ராங்கான பார்ட்டி இருங்க, லட்சிய ஸ்ட்ராங்கான திமுகன்னு பார்ட்டிங்க. லட்சிய இங்க திமுகன்னு இன்னும் ஒரு கட்சி எனக்கு இருக்கு ஸ்ட்ராங்கான தமிழ்நாட்டுல பார்ட்டி இருக்குங்க. தெரியுங்களா? இருங்க லட்சிய இப்போ திமுகன்ட்டு ஒரு கட்சி ஐயா இருக்கு. ஐயா யாக்கோப் இங்க பாருங்க, எனக்கு ஸ்ட்ராங்கான பார்ட்டி இருக்கு. இருக்குல்ல இல்லைங்க சரி விடுங்க, ஏங்க, மோடிஜி கிட்ட எடப்பாடி போயிட்டீங்கல்ல, பழனிசாமி காப்பாத்திருவாரு. எடப்பாடி பழனிசாமி 5 வருஷம் ஆட்சியில தோத்துட்டாரு. தோத்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் நின்று அதிமுகன்ற கட்சி அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு போன அப்புறம் கூட அவர் எடப்பாடியில் ஜெயிச்சிட்டாரு. நீங்க நீங்க மோடியோட எங்களுக்கு சண்டை, நாங்க வந்து அடுத்து பிரதமர் ஆக போறோம். என்ன புக் எழுதியிருந்தாங்க விஜய்? ஒய் ஸ்டாலின் ஸ்டாலின் கேன்ட் பி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு புக்கெல்லாம் எழுதி வச்சுட்டு நீங்க குளத்தூர்ல சுத்திருக்கீங்க. குளத்தூர்ல மட்டுமா? சென்னையிலே எல்லாம் முடிஞ்சது. சென்னை அதனால கோட்டை, வந்து சென்னை கோட்டை. பாயிண்ட் இருங்க அடிக்கிறீங்களா கார்த்தி? கார்த்தி, ஒரு எலெக்ஷன்ல வந்து வெற்றி தோல்வி எப்பனாலும் வரும். இதே இவங்க 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, 1 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதனால இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஏன் இப்ப அடுத்த எலெக்ஷன்ல இல்ல புரியுது TMK புரியுது புரியுது. வெற்றிதான் மேட்ரு. அடுத்த நீங்க என்ன எலெக்ஷன்ல சொல்ல வரீங்கன்னா புரியுது. TMK அதான் எண்ணம் போல்தான் வாழ்க்கை, அடுத்த எண்ணம் எலெக்ஷன்ல வந்து போல்தான் வாழ்க்கை. அவங்க அதுதாங்க நாங்களும் நீங்க சொல்றேன். அவங்க இல்லைங்க 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, 1 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. யாருகிட்ட சொல்லுங்க? அதாவது ஜெயலலிதா ஜெயிச்சிருக்காங்க, ஜெயலலிதா தோத்துருக்காங்க. யார்கிட்ட? கருணாநிதிட்ட, திமுகட்ட. அதே மாதிரி நீங்க திமுகவும் கேவலமா தோத்துருக்கீங்க. யார்கிட்ட? ஜெயலலிதா கிட்ட. ஆனா இந்த டைம் நீங்க 2 பேரும் யார்கிட்ட தோத்துருக்கீங்க? புதுசா வந்த விஜய் கிட்ட தானே தோத்துருக்கீங்க. இது வரலாறே கிடையாது. இப்பதான் மாறிடுச்சு இல்ல ட்ரெண்ட். அப்புறம் என்ன? சரி கார்த்தி, நம்ம 5 வருஷம் கழிச்சு ஒண்ணும் இல்ல. இப்போ நீங்க ட்ரெண்ட் தான் சொல்றீங்கல்ல. ஒரு பொண்ணு வந்து இன்னைக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு வீடியோ போட்டிருக்கு கரண்ட் பத்தி. இன்னைக்கு ஒரு சிங்கிள் வீடியோ வந்து இன்னைக்கு 60 லட்சம் பேர் பாத்துருக்காங்க. டாக்டர் அந்த இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்டிருக்காங்களா? கார்த்தி, இந்த எரால வந்து நிரந்தரம் கிடையாது. யாருக்குமே வந்து இவங்கதான் அடுத்த பார்த்து சாப்பிடலாம் கிடையாது. ஒரு சிங்கிள் இன்சிடென்ட் அதுதாங்க நாங்களும் சொல்றோம். இது வந்து நிரந்தரம் கிடையாது. கருணாநிதி குடும்பத்துக்கு கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி நிரந்தரம் கிடையாது. உங்களை மக்கள் வீட்டுக்கு அமைச்சிட்டாங்கன்னா அனுப்புனதுதான் அப்படின்னு சொல்றோம். கார்த்தி கேளுங்க, இது வந்து அவங்க கட்சி பாத்துப்பாங்க. அது அவரு உதயநிதி உங்க கட்சியில நீங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க. ஆனா உங்களை சிஎம்ஓ உட்கார வேண்டிய அவசியம் மக்களுக்கு கிடையாதுன்ற. அது அப்ப மக்கள் முடிவு பண்ணாம எப்படி அவர் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு? இது வேற யாராவது மோடியும் ராகுல் காந்தி சேர்ந்து உட்காரச்சு போயிட்டாங்களா? அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் முஸ்லீம் சேப்பாக்கத்துல ஓட்டு போட்டாங்க. நீங்க 2000 3000 தொகுதி காசு கொடுத்தீங்க. அதெல்லாம் அடுத்த எலெக்ஷன்ல சேப்பாக்கத்துல பாத்துக்கோ. சரியா? உங்க இஷ்டப்படி சேப்பாக்கல தோக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் அடுத்து பாளையங்கோட்டையில இருந்து ஜெயிப்பாரு, அங்கெல்லாம் அரவக்குச்சில இருந்து ஜெயிப்பாரு, அங்க இல்லையா கடல்ல இருந்து ஜெயிப்பாரு. அவருக்கு 100 தொகுதி இருக்குங்க, சேஃப் தொகுதி. அப்ப என்ன உங்க கஷ்டப்படி வச்சுக்கோங்க. வெற்றி தோல்வி வந்து வாய்க்கு வந்த பத்திலாம் பேசக்கூடாது. திமுக ஜெயிச்சிருக்கிறது 59 தொகுதி தான். நீங்க 100 தொகுதி சேஃப் தொகுதி இருக்கு உங்களுக்கு. ஜெயிச்சது 59. சரி, தொகுதி தோல்வியில கிடைக்கிற தொகுதி தான் சேஃப் தொகுதின்னு வச்சுக்கோங்க உங்க கணக்குப்படி. அப்படி அப்படி கிடையாது. தோல்வியில வந்து ஜெயிக்கிறாங்களோ அப்படி கிடையாது. கார்த்திக் சொல்றது இத்தனை நாள் காசுக்கு ஆசைப்பட்டு ஒரு 25 மக்கள் 100க்கு 25 பேராவது ஓட்டு போட்டுருந்தாங்களா? இன்னைக்கு திமுக காரனோட காசையும் வாங்கிட்டு அவனுக்கு ஓட்டு போடுற ஜனமே குறைஞ்சிருக்கு. ஏன்னா செந்தில் பாலாஜி 10,000 ரூபா கோவை தெற்குல கொடுத்தாரு. 10,000 ரூபா ஒரு தெரு மக்கள் வந்து போராட்டமே பண்ணானுங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. ஏன்னா எல்லா தெருவுக்கும் கொடுத்துட்டீங்க, எல்லா வீட்டுக்கும் ஓட்டுக்கு 10,000, எங்க தெருக்கு கொடுக்கலன்னு சொல்லி போராட்டம் பண்ணானுங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஆனா வாங்கிட்டு 10,000 ரூபாய் வாங்கிட்டுமே செந்தில் பாலாஜி 2000 ஓட்டு வித்தியாசத்துல தான் ஜெயிச்சாரு. ஒரு 5,000 ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா கன்ஃபார்ம் அவரும் தோல்வி. ஆமா ரொம்ப டஃப் ஆயிருச்சு அவருக்கு. ஆமா, காசு வந்து இப்போ மீட்டரை வந்து அதிகப்படுத்திட்டாங்க. இன்னொன்னு இவங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இவங்க இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு இவங்களால 49 தொகுதி ஜெயிக்க முடிஞ்சுச்சு. இவங்க எதிர்கட்சியெல்லாம் இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் விஜய் சாப்பிட்டுருப்பாப்ல. ஆமா, யாக்கி இன்னொன்னு புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு இவ்வளவு கூட்டணி இருந்தே 59 சீட் தான். அந்த கூட்டணி எல்லாம் இப்ப இல்ல. சரியா? உங்களுக்கு நமக்கு புதுக்கோட்டை விராலி மேல தெரிஞ்சிரும். இல்ல எல்லாருமே கொடுத்தாங்க. நீங்களும் கொடுத்தீங்க. உங்க மினிஸ்டர்ல 15 பேர் தோத்துருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு சேஃப் தொகுதி எல்லாம் கிடையாது. மிச்சம் 50 ஜெயிச்சிருக்கீங்களா? அந்த 50லயுமே அங்கங்க இங்க ரீகார்னர் ஃபைட் இருந்ததுனால 1000 ஓட்டு 2000 ஓட்டுல ஜெயிச்ச தொகுதி நிறைய இருக்கு. இந்த 50 தொகுதி வேணா நீங்க 50 தொகுதியில எங்க போய் நின்று உதயநிதி ஜெயிக்க போற இடத்துல சொல்ல. கார்த்திக் ப்ரோ கூட்டணி பலம் காங்கிரஸ் காங்கிரஸ் அதெல்லாம் மைனாரிட்டிஸ்க்கு வந்து நிறைய ஓட்டு. அது எப்படிங்க கவலைப்படாம இருக்க முடியும்? நீங்க நாங்கெல்லாம் நீ பங்கா ஏங்க அப்படிலாம் கவலைப்படாம யாக்கூப் கவலைப்படாம இருக்க முடியாது. நீ நம்ம எல்லாம் பங்காளிங்க. நீங்க பிஜேபியோட சேர போறீங்க பாத்துங்க.
இருங்க சரி இல்ல ஏக்கம் நீங்க சீஃப் சொல்ற மாதிரி தான் செக்ரட்டரி இப்ப இல்லாம உங்களுக்கு சேஃப் திமுக தொகுதி தானே ஜெயிச்சது வேணும். சரித்திரமே இல்ல. என் தொகுதி வச்சுக்கோங்க எங்க கூட பாளையங்கோட்டை. சேர்றீங்கல்ல, அப்படியே புல்டோசர் வச்சு ஏத்துன மாதிரி ஆக போகுது உங்க கட்சி இன்னும் 5 வருஷத்துல. எங்க இல்ல கூட அவருக்கு சேர்ந்து என்ன தொகுதி யாக்கும் உங்களுக்கு? பாளையங்கோட்டை. சரி, பாளையங்கோட்டையில அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் அடுத்த எலெக்ஷன் நிர்ணயிச்சிருவாரா? இல்ல நீங்க சொல்றீங்கல்ல அவர் சேஃப் தொகுதி இல்லன்னு, நீங்க அவ்வளவு கவலைப்படாதீங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு தொகுதி சொல்றேன். அந்த மாதிரி எல்லா ஊர்லயும் ஒரு தொகுதி வச்சிருப்பாங்க. நான் எனக்கு பக்கத்துல இருக்க தொகுதினால அதை சொல்றேன். ஓகே. இல்ல பேரை நீங்க கேட்க எப்ப ஏடிஎம்கே ரொம்ப டிஎம்கே நீங்க எல்லாம் நீங்க அந்த சேர்ந்துதான் இல்லைங்க, காம்பினேஷன்ல தோத்து பாளையங்கோட்டையில பாருங்க பாளையங்கோட்டையில இந்த கவலைப்பட டைம் திமுக எவ்வளவு ஜெயிச்சிருக்காங்கன்னா 13,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஐயுஎம்எல் கூட இல்ல, விசிகா கூட இல்ல, இவங்க ஐயா. அவங்க காங்கிரஸ் கூட பிஜேபி கூட இல்ல. கூட்டணி வைக்கும் போதே அந்த தொகுதி அவங்க ஜெயிச்சிருக்காங்க ஐயா. அதனால அது அவங்க பாத்துப்பாங்க ஐயா, நீங்க கவலைப்படாதீங்க. யாரு? அதாங்க இப்ப இவங்கெல்லாம் இல்ல. அதுதான் சொல்றேன். அந்த அந்த தொகுதியில வந்து நீங்க அது வந்து திமுக வந்து 5 சீட்டோ 10 சீட் ஜெயிக்கும் போது கூட அங்க ஜெயிச்சிருக்காங்க. நீங்க அவ்வளவு கவலைப்பட வேண்டாம். நீங்க அதை கடந்து போங்க. நீங்க அவ்வளவு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஒரு சர்க்காசமா நான் சொல்றேன். யாக்கப், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்களை. இப்ப ஸ்டாலின் வந்து அடுத்த பிரதமர்னு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, தமிழ்நாட்டுல எத்தனை சீட் ஜெயிப்பீங்க 29ல சொல்லுங்க. மனசாட்சியோட ஸ்டாலின் சொல்லணும், வந்து சரியா? பிரதமர்னு சொன்னாரா? ஸ்டாலின் பிரதமர் ஸ்டாலின் நீங்க தான் சொன்னாரா? இப்பதான் இன்னைக்கு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்காங்க, அவரோட வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. சரி, தமிழ்நாட்டுல எத்தனை சீட் ஜெயிப்பீங்க லோக்சபால, அதை சொல்லுங்க பாப்போம். இல்ல இன்னைக்கு மத்தது இருக்க பேசலாம். நீங்க இன்னைக்கு சொல்றதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இல்ல பாளையங்கோட்டையில இன்னைக்கு இங்க இருக்க தான். உங்களுக்கு போர் அடிக்குது இல்ல விளாண்டு இன்னைக்கு இருக்க இருக்காங்களே, நிலைமையில நல்லா ஒரு 10 இருக்கு லோக்சபால தொகுதி இங்க எத்தனை விளாண்டுறாங்க. சீட்டு உங்களால ஜெயிக்க முடியாது இல்ல ஒரு சொல்லுங்கப்பா. இன்னைக்கு இருக்க நிலைமையில நல்லா ஒர்க் பண்ணாங்கன்னா ஒரு 3 கார்னர் ஃபைட்ல ஒரு 8 to 10 தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. 8 to 10 ரைட். உங்களை மாத்தவே முடியாது. இல்ல லெஜண்ட் எங்க போய் நிக்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா அவரை? 40க்கு 40 நாங்க தான், 200க்கு 200 நாங்க தான். யாக்கோ, நீங்க வாய் அதெல்லாம் தான் பேசாதீங்க. வாய். மோடிஜியின் தலைமையில 40க்கு 40 ஜெயிக்கிறோம். தெம்பா சொல்லுங்க. பூஜி கரெக்டா பேசணும். உண்மைதான். அதிமுக, திமுக, பிஜேபி 3 பேர் சேர்ந்தாங்கன்னா விஜய்க்கும் டஃப் தான். இல்லை, நான் சீரியஸா சொல்றேன். 3 பேர் சேர்ந்து ஒண்ணும் பண்ண முடியாது. விடுங்க ஜி, தனித்தனியா பாத்துக்கலாம். இருந்ததுனால அவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா கன்ஃபார்ம் உங்களை தோக்கடிச்சிருவாங்க. முக்காவாசி தொகுதி என்னமோ அதுதான் உள்குத்து இருக்கு இன்னும் டோஜி. பயங்கரமாயிரும். நீங்க 2 கட்சி சேர்ந்து முடிச்சுடலாம்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2 பேர்த்தையும் ஆமா, இல்ல முடிச்சு இல்ல தனி இல்ல ஆல்ரெடி இல்ல, சும்மா 2 அதிமுகவை பேர் 2 பேர் டிசிப்ளின் சேர்ந்தாங்கன்னா பிஜேபி கூட இல்லைங்க, 2 தேவையில்லை. பேர் சேர்ந்தாங்கன்னா ஒரு 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 ஓட்டு வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகதான் கத்தி செய்யும். கத்தி ஆகாமலாம் இல்ல. பிஜேபி தேவையில்லையா? இல்ல, டிஎம்கே திமுக தான் பிஜேபி போனேன். ஏன் தேவையில்லைன்னு சொல்றீங்கன்னா, இப்போ மோடியை பிஎம்னு 2 பேரும் ஏத்துக்குவாங்க. ஆனா எடப்பாடியை பிஎம்னு இபிஎஸ் ஏத்துக்க மாட்டாப்ல, இபிஎஸ் பிஎம் கேண்டிடேட்னு ஸ்டாலின் ஏத்துக்க மாட்டாப்ல. சரியா? அதனால அவங்க அந்த பிரச்சனையை யோசிங்க. இப்ப என்ன சொல்லுவீங்க? இபிஎஸ் அப்ப நீங்க பிஎம் கேண்டிடேட் பிரச்சாரம் பண்ண போறீங்களா? சொல்லுங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து இந்த காலுக்கு கீழ மோடி, இந்த காலுக்கு கீழ எடப்பாடி, அந்த காலுக்கு கீழ ஸ்டாலின். அஜய் தேவகன் 2 பைக்ல வருவார்ல, அந்த மாதிரி மோடி 29ல வருவாரு இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கு. உதயநிதி 2.5 வருஷம் எடப்பாடி பிரதமர், 2 வருஷம் ஸ்டாலின் அதுதாங்க பிரதமர். நடக்க போகுது. அங்க திமுக, பிஜேபி 3 தான் சேர போறாங்கன்னு சேரதான் வச்சுக்கோங்களேன். போறாங்க. 60 தொகுதி ஆச்சுன்னா பிரிச்சுக்குவாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க 25 பிரிச்சுட்டு இவங்களுக்கு ஒரு அவ்வளவுதான். 10 60 கொடுப்பாங்க. தொகுதி ஆக்கிருவாங்க. 10 தொகுதி பிஜேபிக்கு, 20 பிரிச்சிருவாங்க. டீலிமிட்டேஷன் எனக்கு தெரிஞ்சு திமுகலாம் பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சாட்டு இருக்கு கார்த்தி. தே ஆர் வெரி ஓப்பன். எஃப்சிஆர் வச்சுட்டு டீலிமிட்டேஷன் தான் கொண்டு வர போறாங்க. திமுக பாசிட்டிவா தான் பேசுது. பூஜி அதுதாங்க சரியான மூவ் கூட. நல்ல மூவ் தான் திமுக. திமுக, அதிமுக, பிஜேபி சேர்ந்தாதாங்க திமுகவோட வலுவாக முடியும். அதனால அதெல்லாம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி இல்லாம மொத்தமாவே திமுக, அதிமுக ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்துரும். காலி. ஆனா என்ன, திமுக சேர்த்தா இங்க ஒரு 5 சீட்டு வரும். ஆனா நேரத்துல பிச்சுக்கிட்டு போகுது பிஜேபிக்கு. உனக்கு சனாதனத்தை வேறு இருப்போம், அது இருப்போம்னு பேசி அதை வச்சு பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. அது எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க டோஜி? நீங்க தான் WTL ஜாயின் நாடு பண்ணிட்டீங்களா? முக்கியம்ப்பா. காங்கிரஸ் எல்லாம் கொண்டு வந்து இல்ல டபுள் டிவில ஜாயின் பண்ணா எப்படிங்க? இருந்தாலும் சென்ட்ரல் ஸ்டேட்னா ஓகே. அது அதுக்காக மோடிக்கு சென்ட்ரல் இதுன்ட்டு கிடையாது. பட் சரி இது அதுக்காக இருங்க கார்த்தி, நீங்க இது பாத்தீங்களா? பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு ட்வீட் பாத்தீங்களா? அவர் என்னமோ போய் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வர்றதுக்காண்டி டென்மார்க் அம்பாசிடர் போய் பாத்துருக்க மாதிரி ட்வீட் போட்டிருக்காரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சிரிச்சுக்கலாம் ப்ரோ. ஏங்க சீமான் சொன்ன மாதிரி ஏங்க நீங்க என்ன, நீங்க சொல்றத பார்த்தா நான் போய் ஜப்பான்ல ஜாக்கி ஜானை பார்த்தாங்க, அவங்க இங்க போய் பார்த்தா, அவர் அங்க தான் போய் போட்டிருக்காருங்க. பார்த்தாங்க. அதெல்லாம் சும்மா பொய்யுங்க. அதெல்லாம் எதுவுமே வராதுங்க. பொய்யா? இப்படிதாங்க ஏங்க டிஎம்கேன்னு சொல்லிட்டு அவர் இருந்தாங்க. ட்வீட் ஏங்க போட்டிருக்காருங்க. டிஎம்கேலயும் அவர் போய் துபாயில போயிட்டு அதை பார்த்து இது பார்த்துன்னு எந்த ஏங்க இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்தது? என்ன பொய்யாங்க சொல்லிட்டு இருக்கேன்? ஏங்க நீங்க பொய் இல்லைங்க. அதெல்லாம் சும்மா இதுங்க, சும்மா அது நம்மள வந்து சும்மா ப்ரோ. ஏமாத்துங்க. அது ஓகே, பார்க்கலாம். ராஜாங்க ரீதியா எம்பிஸ், நம்ம எம்பிஸ் பார்க்கலாம். எம்எல்ஏஸ் எனக்கு தெரியல. அவங்க பெர்மிஷன் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு பார்க்கலாம். அது ஓகே. ஒரு 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 நாடு கடந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக அது நார்மல் தான். எல்லா எம்பிஸும் பார்க்கறது தான். ஏதோ 4 பேர் சேர்ந்தாலும் பரவாயில்ல, திமுக ஒண்ணுமே இல்லாம பண்ணிடணும். அதான் தமிழ்நாட்டு மக்களோட ஆசை. யாக்குப் தான் திமுக நினைச்சு டெய்லி ஃபீல் பண்றாரு. திமுக நாங்களாம் விட்டுட்டு யாக்கோ வேற வழிக்கு வேஸ்ட் போயிட்டாங்க. பண்ணாதீங்க.
நீங்க அதிமுகல சேருங்க. எடப்பாடியாருக்கு ஏங்க நாங்க அடுத்தது வந்து நீங்க தான். நாங்க அடுத்து நானே சப்போர்ட் பண்ணுவேன். சினிமாக்குள்ள ஆமா. போயிட்டோமே. அப்புறம் நீங்க ஏன் யாக்கூப் அதுலயே அது அந்த ஃபீலிங் விட்டு வெளில வர மாட்டேறீங்க? கார்த்தி முடியல கார்த்தி நீங்க திமுகல. அதிமுகல சேருங்க யாக்கூப். அங்க பாருங்க எடப்பாடியார் மாதிரி ஒரு நான் சாதாரண படம் டயர் கீழ சாரி டேபிள் கீழ இருந்தாலும் நான் கூட வந்து நீங்க ரொம்ப ரேரா தான் படம் பார்ப்பேன். இல்ல திமுகல ஏன் முடியலன்னா அவங்க பெரிய கோட்டை கட்டினாங்க. எனக்கு அதை என்ன பண்ணிட்டாங்க, கடற்கரை ஓரத்துல மணல் கோட்டை கட்டிட்டாங்க. அந்த அலை வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு. கடற்கரை ஓரத்துல கட்டினதால நாங்க 200 வெல்வோம், 210 அடுத்த பிரதமர் நாங்கள் தான் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மோடி கூட சண்டை அப்படின்னு வந்து போட்டிருந்தவங்க இன்னைக்கு ரொம்ப சட்டசபையில மரியா ரொம்ப வில்சன் இது கூட சண்டை பண்ணிட்டாங்க. போட்டுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அதான் சிரிப்பா இருக்கு. பிஎம் இல்ல அது உக்ரைனுக்கு பஸ் விட்டேன், பாகிஸ்தானுக்கு பிளெயின் விட்டேன். மரியா இல்ல அது இல்லாம அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை காணும் வேற, அது வேற. அவங்க வேற எனக்கே கிச்சு ஒரு கிச்சு கூட்டி மனசு விட்டுறாங்க. உங்க கஷ்டமா இருக்கு. அப்பாவை எனக்கு காணும், உங்க அப்பாவை ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு எனக்கு. இருந்தாலும் எதிர்கட்சியிலேயே எப்படி இவ்வளவு ஒரு வெறுப்புன்னா பெருசுதான். சரி விடுங்க யாக்கோ. அரசியல்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும். அடுத்த தடவை மொழிஜியோட சேர்ந்துட்டீங்கன்னா உங்க மந்திரிகளுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. இல்ல ஒரு கேஸ் வராது. ஆமா, நீங்க அப்படியே கேஸ் எல்லாம் போட்டு எல்லாம் உள்ள தள்ளிட்டீங்க எல்லாத்தையும். ஃபர்ஸ்ட் முதல்ல 2G கேஸ் ஏங்க முடிங்க. முதல்ல 2G கேஸ் ஏதாவது டீகோட் பண்ணுங்க. அதான் அதுக்கப்புறம் நீங்க கூட்டணி உட்காந்து சேர போறீங்களா? உங்க பேர்ல அதுக்கப்புறம் நாங்க எதுவும் கேஸ் போடணும்? நீங்க அப்படியே கூட்டணி சேரலன்னா அப்படியே எல்லாரும் ஜெயிலுக்கு தான் போக போறாங்க. 10-15 வருஷம் நீங்க ஏங்க ஓட்டிட்டு செந்தில் இருக்கீங்க. பாலாஜி 1.5 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்தாரு. எங்க மோடின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க அவர் வாயில இருந்து. இல்ல இல்ல அமித்ஷாவை சொல்ல சொல்லுங்க. அமித்ஷா வந்து வந்ததுக்கு கரண்டை கட் ஐயோ பண்ணதுக்கு தான் வந்து அம்மா ஜெயிலுக்கு கைப்புள்ள போயிருக்காரு. மாதிரி மாமா ஒரு ஆளை நெஞ்சு வலிக்குது. வச்சுக்கிட்டீங்க. இது மட்டும்தான் பேச முடியும். திமுக அந்த கைப்புள்ள மாதிரி ஒருத்தரை வச்சுக்கிட்டீங்க செந்தில் பாலாஜிய. ஆவுன்னா அவரை எடுத்துட்டு வந்துடுறீங்க. மெயினான இல்லையே பாருங்க. பொன்முடி சாரை கூப்பிட்டு போனாங்களே, கைத்தாங்களா 2 பேரும் முடிச்சு. அன்னைக்கு நைட்டு நிர்மலா சீதாராமனை போய் பாத்தீங்களே, நேருவை புடிச்சிட்டு போனாங்க ஒரு தடவை. அவரு பையன் அன்னைக்கு சாயந்தரம் நிர்மலா அதெல்லாம் சீதாராமனை விடுங்க. பார்க்க நீங்க போயிட்டாரு. ஆட்சிக்கு வந்த காரணமான கேஸ் அதை வச்சு டீகோட் பண்ணுங்க. மக்களுக்காக நிசாவை பார்த்த தலைவனை மறந்துட்டீங்க. நிசாவை எனக்கு புரியல. பார்த்துட்டோம். நீங்க வந்து யாக்கூப் நீங்க என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, நீங்க பண்ண ஊழல் காசெல்லாம் பிஜேபி எடுக்காது. அது எப்படின்னா, அந்த கரும்பு யானை வாய்க்குள்ள போயிடுச்சுன்னா சக்கையா தான் வெளிய வரும். அந்த மாதிரிதான் உங்ககிட்ட போன காசெல்லாம் சக்கையா தான் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா அதை நாங்க யூஸ் பண்ணிக்கோ உங்களுக்கு எதிரா இப்படி அடிச்சு இழுத்துட்டு போறது, உச்சாப்பா வைக்கிறது, இதெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் நாட்டுக்கு. நீங்க தப்பா புரிஞ்சுட்டீங்க நான் சொன்னதை. தாவேகா வந்து உங்களை கொஞ்சம் பார்த்துதான் ஹேண்டில் பண்ணோம். பிஜேபியோட கூட்டணி போயிட்டீங்கன்னா அதுக்கு தான் நீங்க போறீங்க. வேற எந்த ரீசனும் கிடையாது. நீங்க போவீங்க கண்டிப்பா. இந்த 2 மந்திரிக்கு அடுத்த மாசம் கேஸ் போடுவீங்க. ஆமா டீலிமிட்டேஷன் எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தியே சொன்னாரு. அந்த டீலிமிட்டேஷன் எந்த கட்சி ஆதரிச்சாலும் அந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு எதிரின்னு அவர் எந்த கட்சி சொன்னாருன்னா திமுக தான் சொன்னாரு. ஏன்னா டெல்லியில இவங்க பேசிட்டாங்க பிஜேபி கூட பில்லு வந்தா நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா அந்த அந்த 50% ப்ரோ ரேட்டா இன்க்ரீஸ் பண்றோங்கிற வாக்கியத்தை மட்டும் பில்லுல ஏதோ ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காரு திமுக. சோ அது இல்ல வந்துச்சுன்னா 2G இவங்க வெளிநாடு போனாலும் அது வந்து பாஸ் ஆயிரும்ல. இவங்க வந்து இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்துமே இன்னும் ஒரு எம்பி ஷார்ட்டா இருக்குது. அந்த ஒரு எம்பி எந்த கட்சியில இருந்து தூக்க போகுதுன்னு தெரியல. பிஜேபி எல்லாரும் சேர்ந்து 262 தான் வந்திருக்குதோ சம்திங் 362 தான் வந்திருக்குது. கார்த்தி, சிஜேபி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி கார்த்தி, நான் கிளம்புறேன். பாப்போம். தலைவலி தாங்க இது பிஜேபிக்கு. அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதான் நெக்ஸ்ட் எலெக்ஷனுக்கு ஒரு 50-60% வந்து யூத் தான் இருப்பாங்க. அதனால சிஜேபி வந்து எல்லா எலெக்ஷன்லயும் யூத் தான் ப்ரோ இருப்பாங்க. எல்லாரும் வந்து எதை எக்ஸசைஸ் பண்ணி எங்க ஆயிட்டாங்களா இல்ல திடீர்னு எல்லாம் ஒரு 5 வருஷம் வளர்ந்துட்டாங்களா? அப்படிலாம் இல்லை. எல்லா எலெக்ஷன்லயும் நார்மலா இருக்க மாதிரி யூத்தோட பாப்புலேஷன் இருக்கதான் செய்யும். அது ஜென்ரல். ஆனா என்னன்னா அந்த யூத்தை வந்து ஈஸியா நீங்க மேனிபுலேட் பண்ணிட முடியும். அவங்க எல்லாத்தையும் ஒரு விஷயத்த சொல்லி அவங்கள வந்து ஒரு புரட்சியாளரை உருவாக்கி, புரட்சியாளர் இல்லை ஃபேக்கான புரட்சியாளர்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க. ஆமா இல்லை பாரு நாட்டையும் நான் திருத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. இது சிஜேபி தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கோவம் வந்துடும் ஆளுங்கட்சி மேல கோவம் வந்துச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் போய் திரும்பும். பார்ப்போம் அது சிஜேபி எப்படி போறாங்கன்றத பொறுத்து இருக்கு. அது தலைவலி தான் கண்டிப்பா பிஜேபிக்கு தலைவலி. ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஸ்பின் ஆஃப் தான் இல்லை எதா இருக்கட்டும். பிஜேபி வந்து பழைய வெப்பனை கையில் எடுத்துருவானுங்க. பாகிஸ்தான் மேல 4 குண்டா போட்டானுங்கன்னா முடிஞ்சது. அவ்வளவுதான். ஜென்ரலா பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கிடையாது.
15 வருஷம் ரூலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து உங்களுக்கு ஜென்ரலாவே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். பிளஸ் இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் அங்கங்க கிளப்பி விட்டாங்க அப்படின்னா இந்த இன்ஸ்டாகிராம் உலகத்துல அதெல்லாம் வந்து ஆனா இதுவே தலைவலியா ஒரு தான் பெரிய அச்சீவ்மெண்ட் தானே கார்த்தி. இவ்வளவு பெரிய நாட்டுல ஒரு கவர்மெண்ட் 3 தரமா திரும்பி வர்றது. திமுக எல்லாம் பாருங்க, மோடி ஒரு தடவை எவ்வளவு வந்து சேஞ்ச் ஒரு தடவை அது வந்து காங்கிரஸ் மோடி வந்து எவ்வளவு இருக்கு. சேஞ்ச் இன்ஸ்டாகிராம்ல போடுறாரு. இப்ப புதுசா வேற இல்லைங்க, எதுலயோ அதெல்லாம் பெரிய ஓபன்லாம் பண்றாரு. அச்சீவ்மெண்ட் தாங்க. 4வது டைம் வந்துட்டு அது பெரிய அதுவே அச்சீவ்மெண்ட் பெரிய தான். மிராக்கிள் தான். இல்ல அதான் கார்த்தி ப்ரோ, ஆக்சுவலி இது வந்து இந்த பஞ்சாப் எலெக்ஷன் முடிஞ்சாலே சிஜிபியோட நிலைமை தெரிஞ்சிடும். ஆப் தோத்துட்டாங்கன்னா சிஜிபி காணாம போயிடும். இல்ல சிஜிபி இல்ல காணாமலாம் எனக்கு என்னமோ போகாதுங்க. அப்படி இல்ல. ஏங்க பிஜேபிக்கும் ஆப்புக்கும் சம்பந்தமே இல்லைங்க. விக்னேஷ், எங்க நீங்க விக்னேஷ் நீங்க நினைக்கிற மாதிரி சிஜிபி இப்படி காணாமலாம் போகாதுங்க. அது அங்கங்க கொஞ்சம் கொஞ்சமா அது பிரிண்டேட் ஆகிட்டு தான் இருக்கும். அது நிறைய ஸ்டேட்ல அது வந்து வேற ஆங்கிள், வேற நேம்ல, இல்ல வேற இதுல அதை ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லாருமே ஹியூமருக்காக ஃபர்ஸ்ட் ஆர்கனைஸ் ஆகி இப்போ அப்படியே ஸ்லோவா அது சீரியஸ் ஆயிட்டு இருக்கு. அது ஷோராவே நல்ல இம்பாக்ட் இருக்கு. இப்போ என்ன ஒன்று சொல்றாங்க வந்து இந்தியா ஃபுல்லாவே வந்து ஸ்டூடெண்ட்டு இந்த எஜுகேஷனு இதை வந்து இதுக்காக போராட்டம் பண்ண போறோம் எல்லா ஸ்டேட்டுக்கும் அப்படின்னு வந்து ஒரு இது எல்லா ஸ்கூல் அனௌன்ஸ் பண்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வந்து தரம் உயர்த்தணும்னு பண்றாங்க. ஆனா அதெல்லாம் அந்தந்த ஸ்டேட்டு இது கீழே வருங்க. இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசா அஃபெக்ட் ஆகாது. ஆனா தர்மேந்திர இப்போ பிரதானை வந்து இவங்க செஞ்சது வந்து இட்ஸ் அ வெரி பிக் இம்பாக்ட். ஏன்னா காங்கிரஸ் அவ்வளவு முக்கி 100 எம்பி வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. திமுக மாதிரி உலகத்திலேயே சக்தி வாய்ந்த கட்சினாலையும் எதுவும் பண்ண முடியல. ஆனா இவனுங்க ஆம் ஆத்மி பார்ட்டில இருந்து வந்து பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா அது ஒரு பெரிய இம்பாக்ட் தான். ஆனா அது கையை கட் பண்ணி விட்ட மாதிரி அவரோட கட் பண்ணி விட்டானே. இதுக்கு மேல அதை வச்செல்லாம் வியாபாரம் பார்க்க முடியாது. அவங்க வந்து ஏதாவது புதுசா டாபிக் எடுக்கணும். இல்ல E20 டூஜி பெட்ரோல் இப்போ பிஜேபியில மோடிக்கு அடுத்ததுன்னா இப்ப யார் இருப்பா? இப்ப நெக்ஸ்ட் இதுவும் மோடி தான் இருப்பாரா? அமித்ஷா நெக்ஸ்ட் டைம் லாஸ்ட் மோடி. லாஸ்ட் நெக்ஸ்ட் டைம் லாஸ்ட் மோடி 29 தான். will be last நினைக்கிறேன் மோடி. அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆயிடுவாரு. அமித்ஷா தான் அதுக்கு அடுத்து. இல்ல டூஜி இப்போ டிஜேபியோட ப்ரோட்டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஜந்தர் மந்தர்ல நல்லா போச்சு. மத்த ஸ்டேட்ஸ்ல பெருசா இம்பாக்ட் பண்ணல. ஏன்னா மத்த ஸ்டேட் வந்து அவங்க அது போராடவே மெட்டா இல்லை. எல்லாருக்குமே தெரியும். சோசியல் மீடியா மெட்டா வந்து இப்படி அல்காரதம் மாத்துறானுங்க. அதை வந்து ஒரு பெரிய இதா எல்லாருக்கும் கொண்டு போனானுங்க. அது வந்து ஒரு தடவை தான் பிஜேபி அடி வாங்கினா 2 வருஷம் இருக்கு எலெக்ஷன், 3 வருஷம் இருக்கு. அவனுக்கு அடுத்த எலெக்ஷனுக்குள்ள மெட்டா முட்டி போட வச்சிருவானுங்க. நீங்க அதை வச்சு என்ன பண்ணுவாங்க? நீங்க அல்காரதம் வச்சுதான் இதை பாப்புலரைஸ் பண்ணாங்க. இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்கும் ஒன்று தான் கரெக்டா? இன்னொன்னு இப்பதான் ban பண்ணி சிஜேபி விட்டாங்கல்ல ப்ரோட்டஸ்ட் வந்து மெட்டாவெல்லாம். எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது டூஜி. எல்லாருமே அது வந்து students என்னன்னா கவர்மெண்ட் எகென்ஸ்டா ஒரு குரூப் இருக்கும். அவங்க ஹண்ட் பிஞ்சல் பண்ணுவாங்க. 2019 அது மோடி ஈஸி. ஆமா, வரமாட்டார். யாரு வந்தாலும் அது 2019 உங்களுக்கு மோடி வந்துரும். ஆமா. வரமாட்டாருன்னு தான் நாடுக்குள்ள. ஆனா அவரு 303 எடுத்துட்டு வந்தாரு. அது வந்து நீங்க அவன் பயந்தாங்கன்னா அவன் மொபைலைஸ் பண்ணுவானுங்க. மத்த கட்சியில இல்லாத ஒரு ஸ்ட்ராங் வந்து அவங்ககிட்ட அந்த நேஷனலிசம், RSS இந்த ரெண்டும் 3 இன்னொன்னு வந்து ராகுல் காந்தி. இந்த 3 சொத்து இருக்கிற வரைக்கும் பிஜேபி கொஞ்சம் கஷ்டம் தான். அந்த இல்ல இன்னொன்னு ஆன்டி இன்கம்பன்சி பெருசு இல்ல. இங்க நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் 2019 வச்சு இங்க கம்பேர் பண்ண முடியாது உங்களால. புதுசா இப்ப திருப்பி இப்ப ஏதாவது மேசிவா சேஞ்ச் ஆகல. அதான் வரும். அதான் சொல்லுவேன். அது இருக்கதான் செய்யும். அதே மீறி ஆட்சி மாற்றம் வந்தா அதுக்கு நல்லதுதான். ஓரளவுக்கு வந்து இல்ல இல்ல இப்ப காங்கிரஸ் ஆட்சி எப்படி இருக்குன்னு நிறைய சின்ன பசங்களுக்கு தெரியாது. அதனால ஒரு 5 வருஷம் வந்ததுன்னா அப்புறம் மறுபடியும் காங்கிரஸ் கூப்பிடல. திமுக ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியாம தானே 10 வருஷம் கழிச்சு எல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்போ 5 வருஷம் பார்த்தோன்னா போதும், இந்த சாமி அவனை தோக்கடிக்கடா முதல்ல குளத்தூர்ல தோக்கடிச்சிட்டாங்க. அதேதான் காங்கிரஸ்க்கு ஒரு 5 வருஷம் வந்தான்னா அவ்வளவுதான். அதே அது மறுபடியும் யோகி யாரோ ஒருத்தர் வருவாங்க பிஜேபி. இன்னொன்னு பர்சனல் இது நான் வந்து இங்க வண்டி வந்து நிறுத்திருந்தேன். பார்க்கிங் நோ பார்க்கிங் ஏதோ அதுக்கு வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்தது அந்த ஃபைன் மாதிரி. இது எங்க கட்டணும்? எனக்கு எங்க கட்டணும்னே தெரியல. இது யாராவது ஏன்னா சேவை மையத்துக்கு போங்க ப்ரோ. நான் ஒரு இது அனுப்புறேன். எம்பரிவாகன்ல பார்த்தேன் வரல. நான் ஒரு யூபிஐ ஐடி அனுப்புறேன். அதுக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. சரியா போயிடும். நான் எதுக்கு கேக்குறேன்னா பின்னாடி ஏதாவது வண்டி வந்து கேக்குறீங்க அப்ப இந்த மாதிரிதான் ஸ்கேம் பண்ணுவாங்க. அப்படி சொல்ல எம்பரிவாகன்ல போனா அது காணோம். எம்பரிவாகன்ல நம்ம இது அடிச்சா ஃபைன் கட்டணுங்கிறது வரும். இல்ல அதுல இல்லன்னா உங்களுக்கு கிடையாது. ஆனா இல்ல எங்க அப்பாவுக்கு மெசேஜ் வந்தது. இந்த என்ன சொல்றது, இந்த வண்டி இங்க இது ஃபைன் ஆன்லைன்ல அப்லோட் பண்றாங்க. ஃபைன் போட்ட உடனே உங்களுக்கு ஆன்லைன்ல அப்லோட் ஆயிடும், அப்டேட் ஆயிடும். அப்டேட் ஆகி கட்ட தேவை. ஓகேங்களா? ஓகே. எனக்கு என்ன பயம்னா ஃபைன் அதிகமா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிலாம் இல்லையா? ஃபைன் வந்து இப்ப கட்டல அப்படின்னா டிஃபால்ட் ஆகி அது போயிடுது. அதெல்லாம் ஏகப்பட்ட பேர் 10,000 5,000 டீ போர்டு ஓட்டுறவங்கலாம் அந்த ஆன்லைன் ஃபைன் எல்லாம் கட்டாம வச்சிருப்பாங்க. எப்பயாவது ஏதாவது கேஸ்ல மாட்டும் போதுதான் அது சிக்கலாகும்.
இல்ல வண்டி விக்கும் போதோ இல்ல அந்த மாதிரினா வண்டி விக்கும் சொல்லுவாங்க. போது வண்டி விக்கும் போது பிரச்சனை ஆகும். வண்டி விக்கும் போது பிரச்சனை ஆகும் ப்ரோ. ஓகே இல்ல ஓகே அதான் கடைசி இதுல எப்பயாவது இது பண்ணும்போது தான் அந்த பிரச்சனை இதாகும். ஓகே ஓகே அதான் எனக்கு நான் எங்க இது பண்றதுன்னு தெரியலையா, அதனால கேட்டேன். ஓகே தேங்க்யூ. வேற யாருக்கு ஸ்பெஷலி இது ப்ரோ இன்னொன்னு, இப்ப இங்க வந்து 2 பேர், இப்ப ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வந்து பப்ளிக் இதுல சொல்றாங்க. இது வந்து கரெக்டா? ஏன்னா இப்ப ரீசெண்டா எந்த இப்ப actor? இன்னைக்குதான் அனுபமான்னு ஒரு ஆக்ட்ரஸ், அவங்க வந்து அத பத்தி சொல்றாங்க. அது இல்ல எனக்கு என்னன்னா அது சொல்லணுமா பர்சனல்? அந்த ஆள் யாருங்க? யார் அது? எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ, துருவ் தான் அதிகமா சொல்றாங்க. துருவ் விக்ரமா? இல்ல இப்ப என்னன்னா லவ் டேட்டிங் லிவிங் என்ன சொல்லுங்க. அவங்க வந்து என்ன சொல்றது, நார்சிஸ்டிக் பிஹேவியர். இல்ல அவங்க இன்டர்வியூ பார்த்தேன் ஃபுல்லா, ஒரு 1/2 an hour இருந்தது. அது என்னன்னா அவங்க 2 years-ஆ லவ் பண்ணிருக்காங்க. அதுல வந்து நிறைய அந்த இவரு வந்து பேர் சொல்லல, ஆனா அவங்க இருந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய இதெல்லாம் வந்தது. டிராகன் படத்துக்கே அதனாலதான் நான் வரல ப்ரொமோஷனுக்குலாம். அப்புறம் வந்து ஸ்லோவா அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க எது பண்ணாலுமே அவங்க அதுக்கப்புறம் தான் நடிச்சாரு. இல்ல 2 years-ஆ இருக்காங்க அப்படின்னாங்க. 2 years-ல இந்த ப்ரொமோஷன்ல, டிராகன் படத்தோட ப்ரொமோஷன்ல நிறைய என்ன சொல்றது வரவே இல்ல அவங்க. அது வந்து அதுதாங்க, அது எப்படி துருவ் விக்ரம் வரும்? துருவ் விக்ரம் அதுக்கப்புறம் தான் படம் நடிச்சாரு. இல்ல ப்ரோ, பைசன்ல நடிச்சாரு கார்த்திக் ப்ரோ. துருவ் பைசன்ல 2 பேருமே பைசன்ல 2 பேர் சேர்ந்து நடிச்சாங்க. அதாங்க ப்ரோ, பைசன்ல 2 பேர் சேர்ந்து நடிச்சாங்க ப்ரோ. அதான்ப்பா டிராகன் எப்போ வந்த படம், துருவ் விக்ரம் எப்போ நடிச்சாரு? அது வேற இல்ல ப்ரோ, ஆன் ஷூட்டிங் இருக்கும்போது உனக்கு அந்த ஆள் நான் பேர் முடிச்சிடுறேன். கார்த்திக் ப்ரோ கரெக்டா புரிய வைக்கிறேன். மாத்தி கார்த்திக் ப்ரோ சொல்றேன். இல்ல கார்த்திக் ப்ரோ தூக்கி சும்மா இருங்க. ஒரு நிமிஷம் நான் கார்த்திக் ப்ரோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆன் ஷூட்டிங் இருக்கும்போது அவங்க டிராகன் படத்துல நடிச்சாங்க இல்லைங்களா, அது வந்து அந்த ப்ரொமோஷன் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நார்காஸ்டிக் பிஹேவியர். அவரு வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பெரிய செல்போட சொன்னுங்கிறாங்க. இதுவே உங்களுக்கு ஐடியா தராது, யார் பெரிய செல்போட சொன்னு? இல்ல இன்னொன்னு வேற யார் இருக்க போறா? அவங்க கூட தான் வந்து இல்ல இன்னொன்னு பைசன் இல்லைங்க, பெரிய செலிபோட சொன்ன. இல்ல அப்படி சொல்ல பைசன் இன்டர்வியூலயே 2 பேருக்குமே இந்த பேர்லி மணியா, இந்த மலையாளம் இன்டர்வியூ அப்புறம் தெலுங்கு இன்டர்வியூலாம் 2 பேருமே கொஞ்சம் என்ன சொல்றது அந்த ஃபிளர்ட் பண்ற மாதிரியே ஆங்கரும் கேட்டாங்க, இவங்களும் பண்ணாங்க. அது இல்லாம அந்த இன்டர்வியூலயும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்கள விட வயசு கம்மி, அப்படி அவங்க பார்ட்னர் அப்படின்லாம் சொல்லிதான் சொன்னாங்களே. நிறைய தெரிஞ்சிச்சு இது முன்னாடியே, அவங்க போட்டோ எல்லாம் வந்து பைசன்லயே அப்படிதாங்க வரும். இவங்களுக்கு வந்து வயசு அதிகம், துருவுக்கு வயசு கம்மி தான் வரும். 2 வயசு என்னமோ கம்மி தான் சொல்லுவாங்க. எனக்கு என்ன கேள்வினா, இவங்க 2 பேருமே பர்சனலா அது போகிறத ஒரு பப்ளிக் கிரவுண்ட்ல சொல்றாங்கல்ல, அது எனக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஏன் அப்படி அப்படிங்கிறது. இதுல உங்க வியூ என்ன? பட் அது நம்ம 99 அது நம்ம கெஸ் தான் ப்ரோ பண்ண முடியும். நம்ம எப்படி ப்ரோ கரெக்டா துருவுன்னு சொல்ல முடியும்? இப்ப நீ தானே சொன்ன. இதுக்கு நான் வியூ சொல்றேன். இல்ல நான் செலிப் சொன்னேன்னா அதை வச்சு நான் வந்து கெஸ் பண்றேன். ஏன்னா வேற யாரு இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை கிடையாது. தூஜி இப்படியும் சொல்லிக்கிறது அப்படியும் சொல்லிக்கிறது. நான் இதுக்கு சொல்றேன், லவ் டேட்டிங்கு லிவிங் டுகெதர் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாராவது இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் வந்து சின்ன புள்ள கிடையாது, விவரம் புள்ள கிடையாது. உனக்கு வந்து பிடிக்கலையா வந்து இது பண்ணுறானா, ஓகே முடிச்சுட்டு நீ அப்படியே வெளியே வந்துக்கிட்டேன். இதில் வந்து அவங்கள குத்தம் சொல்றது, இல்லை இவங்கள குத்தம் சொல்றது, அதெல்லாம் தேவையில்லை. இல்லை ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். நான் அது என்னுடைய ஒப்பீனியன் சொல்கிறேன், இந்த லவ் மேட்டர் சொல்கிறேன். இதை வந்து எனக்கு வந்து இப்படி கொடுமை பண்ணாங்க, இந்த இது பண்ணாங்க, டாக்ஸிக்காக இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்கிறதுக்கு இதே கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் லவ் பண்ணுறாங்க, பிரேக்கப் ஆகுது, பையன் சரியில்லைன்னு பிரேக் பண்ணுறாங்க, இப்போ பொண்ணு சரியில்லைன்ட்டு பிரேக்கப் பண்ணுறாங்க. சரிங்களா? சொல்லுங்க சுரேஷ், நீங்க யார்கிட்ட சொல்லணும்னு இருக்கேன்? மேல ஒருத்தர் கை கூட்டி கும்பிட்டு இருக்காருல்ல, அவர் பெங்களூர்ல 3 பேத்துக்கு அவர்கிட்ட போய் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அநியாயமா இல்லையா? கேங்க இல்ல இப்போ ஒருத்தர் கேட்டாங்களா சொல்றேன். அவர் வந்து லெஜெண்ட் வந்து துருவ் விக்ரம் சொல்லியிருக்காப்ல. நாளைக்கு இந்த வீடியோ வச்சு அவன் மேல கேஸ் போட்டா அது என்னன்னு வெளியே விடுங்க.
இல்ல ஏகப்பட்ட பேர் கமாண்ட்லயே அப்படிதாங்க போட்டுருக்காங்க கமெண்ட்லாம் எல்லாரும். விட்டுருவாங்க இவன் ஜெயிக்கும். இல்ல இல்ல நான் என்னோட கேள்வி என்னன்னா, இங்க நான் பின் பாயிண்ட் பண்ணி இவங்க ப்ரோ அவங்கங்கிறதே இல்ல. இதுல அட்டென்ஷனுக்கெல்லாம் வந்து 2 பேருக்கும் பர்சனல்ல அட்டென்ஷனுக்கெல்லாம் சொல்லுவாங்க ப்ரோ. இப்படிதான் நசரியா வந்து தனுஷோட ஒரு படத்துல நடிச்சாங்க. அந்த ப்ரொமோஷன் வந்து ஆகலன்னு சொல்லிட்டு படம் ஓடலன்னு நினைக்கிறாரு பெருசா. அதுக்கு வந்து இவரு 2, 3 பாட்டை கூட லீக் பண்ணி விட்டாங்க. கரெக்டா கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அவங்க வந்து கேரளால உக்காந்துட்டு அந்த அம்மா கம்ப்ளைண்டே பண்ணுச்சு. அதுக்கப்புறம் தான் நசரியா எந்த படம் தமிழ் படத்துல நடிக்கல. அவங்க தனுஷை தான் அக்யூஸ் பண்ணியே சொன்னாங்க. இவரு தான் வந்து இந்த மாதிரி கான்ட்ரவர்சி உருவாக்கணும், படம் ரிலீஸ் ஆகும் போது அப்பதான் 4 பேர் படத்தை பத்தி பேசுவாங்க அப்படின்னு அதை ஓப்பனா அந்த அம்மா அடிச்சு விட்டுச்சு. அந்த மாதிரி சினிமா ஸ்டார்ஸ் எல்லாம் அப்படிதான் அட்டென்ஷனுக்காக என்ன வேணா செய்வாங்க. அதெல்லாம் உட்காந்து நீங்க பேசுறதுலாம் வேஸ்ட். அது இவ்வளவு பேர்த்த வச்சுக்கிட்டலாம். அதெல்லாம் தேவையில்லாத விஷயங்க. அது எவங்க எது பண்ணான்னா பண்ணாட்டி நம்மளுக்கு என்ன இருக்கு? அதுவும் அவங்க சொன்னது கல்யாணம் 3 மாசத்துக்குள்ளேயே நான் கல்யாணம் பண்ண அப்புறமும் இது பண்ண அப்போ இன்னும் 4 பேர்த்து கூட சுத்திட்டு இன்னும் நான் எத்தனை அதுக்கப்புறம் கல்யாணம் பண்றதா எனக்கு புரியல. பிடிச்சிருந்தா கல்யாணம், பிடிக்கலன்னா இல்ல போயிட்டு இல்ல வேலையை இது பார்க்க இது வேண்டியதான். வந்து இது என்னோட பர்சனல் இது. எனக்கு என்னன்னா இதெல்லாம் பார்க்கும்போது லவ் பண்றதா வேணாமானே இருக்கு. இல்ல நீங்க இதெல்லாம் யாரு ப்ரோ தலைவா துருவவிக்ரம்ங்களா என்னென்னமோ நீங்க? தலைவா அது நீங்க சொல்லுவாங்க. இல்ல நீங்க யாரு தலைவா நீங்க துருவவிக்ரம் பேசுறீங்களா? ஆக்ட்ரஸ்க்கும் நம்மளையும் கம்பேர் பண்ணாதீங்க. ஆக்ட்ரஸ் வேற, உங்க லைஃப் வேற. சரியா? யாரை நம்புறதுன்னே தெரியல. ஏங்க அவங்களோட லைஃப் ஸ்ட்ரக்சரு அந்த இதெல்லாம் வேறங்க. நம்மள்ட்ட இது வேற. சரிங்களா? நம்ம இன்னைக்கு சண்டை போட்டாலும் ஒரு அதெல்லாம் விட்டு கொடுத்துட்டு வந்து ஓரளவுக்கு வந்து அனுசரிச்சு போயிட்டு இருப்பாங்க. அவங்கள அப்படி கிடையாது. இவன் இல்லையா இவங்களை பிடிக்கலையா, அடுத்த ஆளை பிடிச்சதுன்னா அடுத்தது லவ் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அடுத்தது இல்லையா அடுத்தது பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி வந்து செலிபிரிட்டிஸ்ல அந்த இதே தான் இருப்பாங்க. பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அதில் யார் வேணாலும் லவ் பண்றதுக்கு இருப்பாங்க. பையனோ பொண்ணோ. நம்மளுக்கெல்லாம் அப்படி கிடையாது. நார்மலா இருக்கவங்களுக்கு. அதுவும் கரெக்ட் தான். பிக்கப், டிராப், எஸ்கேப் அப்படி போட்டிருப்பாங்க ப்ரோ அவங்க. அவங்கள கம்பேர் பண்ணாதீங்க. இல்ல இதுல நிறைய இதுலயே வந்துருக்குல்ல. இப்ப என்ன சொல்றது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க. நம்மளுக்குமே அப்படிதான் இருக்கும். சில இதெல்லாம் 2 பேருமே தானே மாறணும். ஒரு இதுனா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க அப்படின்னா 2 பேரும் தானே சேஞ்ச் ஆகி தானே இது நடக்கும். அதை வந்து கடைசி பர்சனல் இதை வந்து பப்ளிக் மீடியமும் அப்படிங்கிறது தான் எனக்கு இதாச்சு. ஓகே, இன்னொன்னு எல்லாத்துக்குமே ஒரு டேக் வச்சுக்கிறாங்க. இதுக்கு நார்சிஸ்டிக் இப்படி இருக்காங்க ஸ்பைடி அப்படிங்கறதுதான். ஸ்பைடி நீங்க ஒண்ணே ஒன்று புரிஞ்சுக்கீங்க. பெரிய இடத்து பசங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் ஈகோ இருக்குங்க. சரிங்களா? நான் வந்து யாரையும் பின் பாயிண்ட் பண்ணி சொல்றேன், அவங்க சொன்னதுக்கு வேண்டி சொல்றேன். சரிங்களா? கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும். அவங்க வந்து யாருக்குமே வந்து இது பண்ண மாட்டாங்க. இன்னொரு பணத்திமிர் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி தான் இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு வந்தீங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட்டுங்க. யாருக்கும், எந்த பொண்ணா இருந்தாலும் சரி. அவங்க ஓகே. கேரக்டருக்கு ஏத்த மாதிரி இருக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். அப்படிலாம் சாரிங்க, அப்படிலாம் இல்லைங்க. யாருங்க சொன்னா? அப்ப ஆக்ட்ரஸ் மட்டும்தான் அப்படிலாம் பண்ணுவாங்க? அப்படிலாம் இல்ல. சாதாரண இடங்கள்ல எல்லாமே நடக்குதுங்க. இப்போ அந்த காலத்துல நம்ம அம்மா அப்பா சண்டை போட்டாங்கன்னா சண்டை போட்டு போவாங்க. ஈவினிங் வந்து அம்மா காத்துட்டு இருப்பாங்க, அப்பா எப்போ வருவாரு, எப்போ பேட்சப் பண்ணுவாங்கன்னு. இப்ப அப்படியாங்க? டக்குன்னு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஸ்டேட்டஸ் போடுறாங்க, 2 பேர் மெசேஜ் அனுப்புறான், ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்க்கு மெசேஜ் அனுப்புறாங்க, வாட்ஸ்அப் அனுப்புறாங்க. காலமே மாறி போச்சுங்க. எல்லா ஸ்டேட்டஸ்லயும் எல்லாம் நடக்குதுங்க இப்போ. டிவிக்கே இவ்வளவு ஏன் கேக்குறீங்க? ஒரு யூடியூபர் வந்து கேரளால மேரேஜ் பண்ணிட்டு அந்த அம்மா வந்து நைட்டியோட ஓடி போயிடுச்சு. நைட்டு என்னங்க, டிரைவரோட. ஒருத்தன் ஒரு இதெல்லாம் தம்பி இதெல்லாமே விவசாயி, ட்ரெண்ட் ஆகுதுங்க. ஒரு விவசாயி தம்பி போடுவாருங்க. ஒரு விவசாயி தம்பி சவுத்துல இருந்து வீடியோ போடுவாரு. அது டூஜி என்ன சொன்னாருன்னா காங்கிரஸ் சொல்லிட்டாரு. காங்கிரஸ் வந்து மே 4ஆம் தேதி இப்படிதாங்க ஓடிச்சு. திமுக 20 வருஷம் மேரேஜ முடிச்சுக்கிட்டு என்ன நைட்டியோட அந்த பேக தூக்கிட்டா? ஆமா, அப்படிதானே ஒண்ணாங்க. ஒரு விவசாயி தம்பி சவுத்துல இருந்து நல்ல வீடியோ எல்லாம் போடுவாருங்க. இந்த மாதிரி மண் வெட்டுறது அது வெட்டுறது எல்லாம் போடுவாரு. அவர் 1 வீக் முன்னாடி வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு போல. இப்போ வந்து அவருக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. பிரேக்கப் ஆனா சரி அழுதாரு, ஃபீல் பண்ணாரு, எல்லாம் ஓகே. எல்லாத்தையும் இன்ஸ்டாகிராம்ல கொண்டு வந்தாரு. அவருக்கு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. சோ அது அந்த பொண்ணோட சைடு என்னன்னு தெரியாது. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு அமிச்ச ஜிபே எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காரு. சோ அந்த பொண்ணோட டிஃபென்ஸ் என்னன்னு தெரியாதுல்ல. என்னத்தெல்லாம் வந்து சோசியல் மீடியா கொண்டு வரணும்னு இப்ப விவசாயெல்லாம் போச்சுங்க. ரொம்ப மோசமா போச்சு. உண்மையிலே சொல்றேன். 2 நாளைக்கு முன்னாடி இங்க வந்து ஒரு புலம்பிட்டு இருந்தாரு டிவிக்கே. இங்க அந்த ஸ்பேஸ் பார்த்து கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அவரு வந்து புலம்பிட்டு இருந்தா. அது அவரோட சைட் ஆஃப் ஸ்டோரி தான். பட் அந்த பொண்ணோட சைட் ஆஃப் ஸ்டோரி நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஆமாங்க, அதுதான் நான் சொல்றேன் இல்லைங்க. நான் லண்டன்ல இருக்கேங்க. லண்டன் பரவாயில்லைங்க, வெள்ளைக்காரங்க பரவாயில்லைங்க, கம்மிட் ஆயிட்டாங்கன்னா உண்மையா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒன்னா பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்க சைட்ல ஒண்ணு, லெஃப்ட்ல ஒண்ணு, ரைட்ல ஒண்ணுலாம் வச்சுட்டு இல்ல. நம்ம ஊர் தாங்க ரொம்ப மோசமாயிடுச்சு இப்போ.
இந்த பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி அதெல்லாம் வந்து நம்ம ஊர்ல தாங்க ஜாஸ்தி நடக்குது. இங்க எல்லாம் வந்து பரவாயில்ல, கமிட் ஆயிட்டாங்கன்னா உண்மையிலே டிவிக்கு ட்ரூவா உங்களுக்கு இருப்பாங்க. என்னப்பா குயின் எலிசபெத் கூட நீங்க வந்து கேர்ள் ஃப்ரெண்டா வச்சிருக்கீங்க இங்க அப்படியா? நம்ம அப்படிலாம் வத்தவன் தொட்டவன் கிடையாதுங்க. இருக்கிறதே இங்க இந்த கஷ்டமா ஊர்ல இருக்கு. நாங்க கொஞ்சம் சும்மா இருப்பா, அப்படிலாம் லண்டன்ல இருந்து கடுப்பேத்தாத நீங்க. அப்படிலாம் இல்லைங்க. எல்லா ஊர்லயும் எல்லாம் தான், எல்லாம் அவங்கவுங்களுக்கு கஷ்டம் தான். சொல்றேன், இங்க பரவாயில்லைங்க, இங்க பரவாயில்ல, இங்க இருக்கிறவங்க பரவாயில்ல, கமிட் ஆனா உண்மையா இருக்காங்க, சீட் பண்ணாம இருக்காங்க. ஆனா இப்ப வந்து நம்ம ஊர் சோசியல் மீடியானால ரொம்ப ஏங்க மோசமாயிடுச்சு. அதிக டிவோர்ஸ் நடக்கிறதே யூகே தானேங்க இருக்கு. யூரோப்லயே அதிகமா நீங்க உங்க சைடு தானே. இல்ல நான் இல்ல டூஜி, எப்படின்னா ஈஸியா கமிட் ஆக மாட்டாங்க, ஜாலியா இருப்பாங்க. இந்த வாரம் ஒண்ணு, அடுத்த வாரம் அவங்க ஒண்ணுன்னு ஜாலியா குழந்தை இருப்பாங்க. பெத்துக்க மாட்டாங்க. அந்த நம்மளுக்கும் அவங்க கம்பேர்லாம் பண்ணுவாங்க. நம்ம இல்லங்க, வந்து எனக்கு நிறைய கம்பேரிட்டிவ்லி நம்ம வெள்ளைக்காரங்க எல்லாம் ஃப்ரெண்ட் அப்ப இருக்காங்க. அது இல்ல ஜி. வெளியே வர்ற நியூஸ்னால உங்களுக்கு தோணுது. உங்களோட சுற்று வட்டாரத்துல உங்க சொந்தக்காரங்கள பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேருக்கு இல்லைங்க, ஒருத்தன் தான் இந்த மாதிரி, ஒரு பையன் ஒரு பொண்ணு தான் இந்த மாதிரி சண்டை போட்டு ஏதாவது பண்றது. இல்ல மற்றபடி இன்னொன்னு நல்லாதான் இப்ப போயிட்டு இருக்கு எல்லா இப்ப பக்கம். இப்ப இருக்கிறதுல அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறது கொஞ்சம் பயமா தானே இருக்கு. இப்ப அவங்கள வந்து அவங்களுக்கும் நம்மளுக்கும் இதாகுது அப்படின்னா எப்படி ஐயோ நீ எப்படி போய் கண்டுபிடிக்கிறது? விடுங்க, இதை ஒரு இதா மாத்திட்டீங்க, ஒரு லவ் தம்பி குரு மாதிரி தம்பி ராஜா மாத்திட்டீங்க. விடுங்க. ராசா சரிண்ணா சரிண்ணா. கவுண்ட் பண்ணி ஏப்பா சொல்லி ஏதாவது கீழே கேள்விப்பட்டிருக்கா? ஏதாவது பொண்ணுங்க ஃப்ரீயா இருந்தா இந்த தம்பிக்கு மெசேஜ் கவுண்ட் பண்ணி ஒரு அனுப்பு. தத்துவம் சொல்லியிருக்காருல்ல, சொல்லுங்க, நான் கேக்குறேன். இந்த மாதிரி மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம், மோட்டர் அமைவதெல்லாம் அவன் செஞ்ச வினைன்னுவாங்கல்ல, அந்த மாதிரி அதெல்லாம் எப்படி அமையுன்னா யாருக்கும் தெரியாது. ஓகே, அது சொன்னீங்களே கரெக்டுங்க. ஜெயம் ரவி எல்லாம் யோசிச்சு பாருங்க, அவருக்கும் பிரசாந்த் எல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆக்டர் பிரசாந்த் சொல்றேன். வேலை பிரசாந்த் என்ன சொல்றீங்கன்னு நினைச்சீங்க, விவரமா சொல்லுங்க டுஜே. ஆக்டர் பிரசாந்த் என்ன பண்ணாருன்னா, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண அவரு முடியாதுங்க. போய் யார் யாருக்கு என்ன இருக்கோ அதுதாங்க நடக்கும். ஏஆர் ரகுமான் எடுத்துக்கோங்க, அவங்க ஒய்ஃப் என்னங்க காரணம் சொன்னாங்க, அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு போறாங்க. அந்த மாதிரி ஆயிப்போச்சுங்க காலம். அது வேற ஏதோ சண்டைங்க, அதை விடுங்க. பிரசாந்த் வந்து போய் அந்த போலி டவுரி கேஸ்ல மாட்டி அவருக்கு ஏகப்பட்ட சொத்தாமா கார்த்தி. அவருக்கு அவங்க அப்பா அந்த காலத்துல இருந்து இன்வெஸ்ட் பண்ணி, ஆனா அந்த காசை புடுங்கணும்ட்டு அவர் மேல போலி டவுரி கேஸ் எல்லாம் போட்டு ஒரு 3-4 வருஷம் ஒரு மாதிரி ஆயிட்டு கடைசியில் தப்பிச்சிட்டாரு. கோர்ட் வந்து அவருக்கு ஆதரவா தான் தீர்ப்பு கொடுத்தது. அது சினி ஃபீல்டே வந்து பாத்தீங்கன்னா அவர் லைஃபே. ஆமா, நல்லா ஹேண்ட்ஸமான ஆக்டர் ஆக்சுவலா அவரு. அவர் ஆக்சுவலா பெரிய ஹீரோ வந்திருக்க வேண்டியது டூஜி. சரியான சுத்தமா அவரு. ஆமா, மேரேஜ் இதுலதான் இதானது அவருக்கு. ஆமா, பர்சனல் இஷ்யூல தான் மாட்டி நிறைய படம் வந்து அவரு கமிட் பண்ண முட்டாரு டூஜி. அந்த பிரச்சனை மனசு இல்ல. போயிடல. நீ செஞ்ச தப்புக்கு உன்னை இது பண்ணலாம், செய்யாத தப்புக்கு ஒருத்தன் உன்னைய போட்டு பழி வாங்கினா நீ என்ன மனசு கஷ்டமா ஆகும். உன்னை எல்லாம் 1008 கஞ்சா கேஸ் எல்லாம் போடலாம், நீ சங்கடப்பட மாட்டேன். ஏன்னா நடந்திருக்கும். இப்ப என்ன மாதிரி நல்ல மேலாம் கேஸ் போட்டேன், சங்கடமா தானே இருக்கும். யாரு நல்லவன்? அதான் ஓகே, வேற யாருக்கு ஸ்பெஷல்? கார்த்தி ஒடிசி பாத்தீங்களா? கார்த்தி ஒடிசி இன்னும் பார்க்கல டூஜி, ஆனா இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. நல்லா ஓடிட்டு கார்த்தி இருக்கு. எபிக் படத்தெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா இருக்கு கார்த்தி. அந்த ஐமேக்ஸ்ல படத்தை கழுவி கழுவி ஊத்துறாங்களே பார்த்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப நெகட்டிவா சொன்னாங்களா, அதனால அப்படி கார்த்தி போய் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு கார்த்திக் ஒரே ஒரு டவுட், இப்போ எல்லாரும் கழுவி கழுவி ஊத்துனாங்களா ப்ரோ? அப்புறம் எப்படி இந்த படம் இவ்வளவு நல்லா ஓடிட்டு இருக்கு? நல்லா இருக்குன்னு அர்த்தம். இவங்களுக்கு எல்லாம் படம் பார்க்க தெரியல, அவ்வளவுதான். ஹாலிவுட்ல ஆக்ஷன் மட்டும் நம்பிட்டாங்க. அது என்னன்னா, அது ரொம்ப பெரிய காவியம். கிரீக்ல இலியாட்னு சொல்லிட்டு ஒரு புக் தலைவிதான் எடுத்திருக்காங்க. இல்ல அது வந்து அவங்களோட, நம்மளுக்கு இங்க ராமாயணம் அந்த மாதிரினா அங்க யூரோப்லயே அது வந்து ஒரு இது இல்ல இந்த சென்ஸ் அந்த மாதிரி சொல்ல, அங்க ஒரு இது இருக்கு. ஒரு நாவல், அதுல ஒரு பார்ட்ட படம் எடுத்திருக்காரு. அது வந்து ஒரு நல்ல ஒருத்தனோட தியாகம், டிட்டர்மினேஷன், அதை பத்தி அவன் வீட்டுக்கு வந்தே சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வர்றது, அந்த வார் முடிச்சுட்டு. நல்லா இருக்கு. இது பாருங்க, அவெஞ்சர்ஸ் செமையா போகும் போல ப்ரோ. அப்படின்னா ஸ்பைடர்மேனோட செமையா போகும் போல. ஸ்பைடர்மேனே செமையா தான் ப்ரோ போயிட்டு இருக்கு. அது இன்னும் ஓடிட்டு தான் அவெஞ்சர்ஸ் இல்ல, அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சொல்றேன். ஏன்னா அது பியாண்ட் 3 வருது, அதனால அவெஞ்சர்ஸ் நல்லா போகும். அவெஞ்சர்ஸ் நல்லா ஓடுங்க. அவெஞ்சர்ஸ் வந்து பெரிய ஃபேன் பேஸ் இருக்கு டூம்ஸ்டேக்கு. நானுமே மார்வல் ஃபேன் தான். ஆனா மத்த இந்த ஷீ ஹல்க், கேப்டன் அமெரிக்கா அதெல்லாம் பிடிக்கல. ஆனா ஸ்பைடர்மேன், இந்த அவெஞ்சர்ஸ் அதெல்லாம் கண்டிப்பா பார்ப்பேன். இது
அப்புறம் டிஸ்னியும் எக்ஸ்மேனும் ஃபென்டாஸ்டிக் ஃபோர் வாங்கிட்டாங்கல்ல. ஸோ அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அவங்க அந்த இதோட இதுவும் புஷ் கொடுக்கும். டியூன்லாம் பாத்திருக்கீங்களா கார்த்தி ப்ரோ? டியூன் பார்க்கல. ஒடிசில பிரச்சனை அதுல அத சொல்ல டியூன் வந்த பாருங்க. இல்ல பிலாசபி எல்லாருமே ஒழுங்கா டியூன் லேண்ட் பாருங்க, ஆகும். செம்மையா இருக்கும். இல்ல டியூன் எல்லாருமே பாருங்க, செம்மையா தான் இருக்கும். அது வந்து நீங்க ஐமேக்ஸ்ல செம்மையா பார்க்கலாம். டியூன் 3ங்கிறது செம்மையா, டியூன் என்ன நல்லா சொல்றது, இருக்கும். நம்ம இதுல பெருசா போல. நல்லா இருக்கும் பாருங்க. 1 ஏன்னா and 2 பார்த்துட்டு தானே வந்துச்சு. பாத்தீங்கன்னா 3 சூப்பரா வரல இருக்கும். இல்லைன்னா 3 அதான் இப்ப அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட வரப்போகுது. நல்லா இருக்கும். அதுவும் நல்லா இருக்குங்க. நல்லா ஐமேக்ஸ்ல பார்த்துட்டு தான் நல்லா இருக்கும். சாரிங்க, நான் லேட்டா வந்தேன் இன்னைக்கு டைம் பாஸ்க்கு. பட் ஆனா இந்த உதயநிதி வந்து கொஞ்சம் கூட ஒரு இங்கிதம் தெரியாம உட்காந்துட்டே இருக்காரு. அதை பத்தி பேசிட்டீங்களா? இங்கதான் தெரியாம உட்காந்துட்டே இருக்காருன்னா புரியல எனக்கு. அவரு இல்லங்க, சிஎம் வந்து உள்ள சிஎம் வந்தாலே வந்து விஜய் வரும்போது அவர் வந்து வணக்கம் வைக்கல எந்திரிக்கிறது கார்த்திக் ப்ரோ. கிடையாது. அவர் அவர் அவரு என்னமோ நடந்து கீழே வந்து பார்த்து உட்காந்துட்டு இருந்தார். அது தொடர்ந்து நடந்தே தான் இருக்கு. கொஞ்சம் ஒரு இல்ல பேசிக் இதுக்கு மேனர்ஸ்னே முன்னாடி அவங்க வீட்ல சொல்லி கொடுக்கலையா? ஒரு ஸ்பாயில்டு இல்ல இல்ல சைல்டு அவரு. இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இதுக்கு முன்னாடி இது டிஎம்கேல வரும்போது, அப்படி இந்த கிடையாதுங்க. ஸ்டாலின் வரும்போது ஏங்க எல்லாரும் நிப்பாங்களா அப்படி உட்காருவாங்களா? கிடையாது. அது பர்சனலாவே போயிடுச்சுல்ல. அவங்க அப்பாவை பத்தி இவர் பேச, அவர் ஒய்ஃப் பத்தி இவர் பேசன்னு பர்சனலா போயிடுச்சுல்ல. அது அதுக்கப்புறம் சண்டைன்னு ஆயிடுச்சு. அது நேரடியா அப்படிதானே இருக்கணும். அந்த அசம்பிளிக்குன்னு ஒரு இது இருக்குல்லங்க. இருக்குங்க. அது இல்லைங்க அப்படிதாங்க ஒன்னே ஒண்ணு ஜெயலலிதா காலத்துல இருந்து அப்படிலாம் அப்படிதான். கிடையாதுங்க. ஜெயலலிதா ஜெயலலிதா வரும்போது என்ன கருணாநிதி இருந்துச்சாரா? கருணாநிதி அந்த வரும்போது மாதிரி ஜெயலலிதா மாட்டாங்க. இருந்துச்சாரா? ஆனா எடப்பாடியும் ஸ்டாலினும் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. எடப்பாடி தான் எந்த சீரியஸ்ன்னு சிரிச்சுட்டு உட்காந்துருக்காங்க அவங்க 2 பூண்டு பேரும் அந்த போட்டு. கல்ச்சரை கொஞ்சம் தள்ளி இல்ல இல்ல வச்சாங்க. இல்ல மறுபடியும் இப்போ டூஜி. வந்து திமுக தான் அதை கண்டினியூ பண்ணுது. இப்போ ஸ்டாலின் சிஎம் ஆகி டிவி கேம்ல 10 பேர் இருந்தா அவங்க எந்திரிக்காம வந்திருப்பாங்களா? கிடையாது, எந்திரிச்சிருப்பாங்க. இப்ப இவரு ஜெயிச்சதுனால அந்த இல்ல டூஜி, அகங்காரத்துல அங்க வந்து கொஞ்சம் சபாநாயகர் தான் ஹீரோ. சபாநாயகருக்கு தான் மரியாதை அப்படிலாம் கொடுக்கணும். இல்ல. அவ சிஎம் வந்து பார்லிமெண்ட்ல அங்க ஒரு பார்ட் ஆஃப் த இதுதான். பார்லிமெண்ட்ல மோடி வரும்போது காங்கிரஸ்காரங்களை அதுக்கு எந்திரிச்சு நிக்கிறாங்க. அது நிக்கிறாங்க. பட் அப்புறம் இங்கே உதயநிதி மட்டும் தான் எந்திரிச்சு நிக்கல. அப்படியெல்லாம் கிடையாது. எந்திரிச்சு நிக்கணும் எல்லாரும். ஆக்சுவலா அதான் ஒரு மதிப்பு. எந்திரிச்சு கூட நிக்கல, சிஎம் மூஞ்சி போஸ்ட் கூட பாக்கல. ஒரு விஜய் வழங்க வைக்கிறாரு, கீழே பார்த்துட்டு இருக்கிறாரு வேணு. இன்னொரு முறை அரெஸ்ட் பண்ணிருங்க டிவிகே கைஸ். இந்த முறை கன்னியாகுமரி கூப்பிட்டு போங்க. கேரளா வழியா அப்படி வயநாடு போய் அப்படி சுத்தி அப்படி இல்ல வந்தீங்கன்னா இன்னொன்னு விஷால் வேற. விஷால் தான் போற இடம்லாம் உதயநிதி அரஸ்ட்ங்கிறாரு, வச்சு செய்யறாரு. போங்க. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸா தானே இருந்தாங்க கார்த்திக் ப்ரோ, விஷால் அண்ட் விஷால்லாம் உதயநிதி. ஃப்ரெண்டு. விஷால்லாம் ஆமாங்க. ஃப்ரெண்டு, ஒன்றும் க்ளோஸ் தப்பாலாம் ஃப்ரெண்டு. சொல்லலையே அவரு. இல்ல அத வந்து நோட் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காருல்ல, அத சொல்றேன். இல்ல அவர் என்ன சொல்றாரு, எங்க லயலா காலேஜ்ல 2 பேர் இருந்தாங்க. அவரு எங்களுக்கு சீனியர், இவர் என்னோட பேட்ச்மேட். ஒரு சீனியர் இன்னொரு பேட்ச்மேட் அரெஸ்ட் பண்ணுவாரு. நாங்க லயலா காலேஜில் படிக்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னாரு. அதானே. அவரு எப்படி ப்ரோ, விஷால் எப்படி ப்ரோ அது ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்னு இருப்பாரா? பெரிய பெரிய அவங்கலாம் ஒரே அவரு அந்த சித்தார்த் கூட ஒரே பேட்ச்மேட் தானே கார்த்தி? உதயநிதி பேட்ச்மேட் தானே? கார்த்தி இல்ல. சித்தார்த்தா தான் தெரியல. நிறைய பேர் இருந்தாங்க அந்த டைம்ல. இப்போ உதயநிதி வந்து துணை ஒரு முதலமைச்சரா ஒரு காலத்துல பாஷா பண்ணும்போது பாத்தீங்கன்னு இருங்க வச்சுக்கோங்களேன், ஒரு நிமிஷம் இருங்க. 2009ல பாஷா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உதயநிதி, விஷாலு, மாதவன், ஆர்யா இவங்க எல்லாம் ஒரு கேங்கா வந்து இப்ப என்னடானா, ஐயோ ஐயோ. அவங்க உள்கட்சியில எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்க மாட்டாங்கன்னா டிஎம்கே சைட்ல யாருக்கு? உதயநிதிக்கு ஏன் ஒரு எந்த எதுக்காக? விதத்திலயும் ஒரு குவாலிஃபையா இல்லாத ஆளு எப்படி நீங்க துணை முதலமைச்சரா ஆக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டைம்ல அவங்க உள்கட்சியில இருக்க உறுப்பினர்கள் எல்லாம் வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்களா? எப்படி இதை அலோவ் துணை பண்ணாங்க? முதலமைச்சர் இல்லைங்க. துணை முதலமைச்சர்லாம் முதலமைச்சர் முடிவு இருக்கிறது தான். முதலமைச்சர் தான் மினிஸ்டர் யார் யாரு, துணை முதலமைச்சர் யாருன்னு முடிவு பண்றது. அவருடைய இஷ்டம். அவர் யார் வேணாலும் ஆக்கலாம். அதை நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல. யாருமே கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. ப்ரோ இப்போ ரீசெண்டா இது ஹிந்துஸ்தான் காலேஜ் அந்த பிரச்சனை என்ன ப்ரோ ஆச்சு? அது வந்துட்டு ட்ரக் இஷ்யூ இல்லைன்னு சொல்லி ராஜ்மோகன் சொல்றாரு. அது இல்லாம இதுவும் ட்ரக் யூஸ் தான் ப்ரோ. அது போன வருஷமே அந்த காலேஜ்ல ரைடு விட்டு அந்த காலேஜ் சுத்தி இருக்கிற வீடுகள், பசங்க தங்கி இருக்கிற மேன்ஷனு, ஹாஸ்டல் எல்லாம் சுத்தி கிலோ கணக்குல கஞ்சா பிடிச்சாங்க. ஆக்சுவலா அந்த காலேஜ்ல ரொம்ப ஃப்ரீயா தான் அது. இது எங்க ஊர்ல இருந்து பக்கம் தான் அது. ஆக்சுவலா அங்க இருந்து அது ரொம்ப ஃப்ரீயா இன்ஜினியரிங் காலேஜ் தானே டூஜி? ஆமா ஆமா. அங்க வந்து மலுமிச்சாம்பட்டியில தானே? ஆமா மலுமிச்சாம்பட்டி. ஆமா அங்க பயங்கரமான இதுங்க. பயங்கரமான இது. காடு வேறையா? நீங்க நைட்டு போனாவே 7 மணிக்கு போனாவே கஞ்சா இருக்கும்.
நீங்க அது வந்து சரி பண்ணணும் போலீஸு. இவங்க சும்மா இது வந்து ரொம்ப நாள் இவங்க வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வீக் தான் ஆயிருக்கு சட்டம் ஒழுங்கு ஆக்சுவலா. தூஜி சரி அங்க பண்ணாம மட்டும் இல்ல பார்க்கலாம். தூஜி, ஆப்போசிட்ல நேரு காலேஜ் இருக்குல்ல, இந்துஸ்தான் ம். இன்ஜினியரிங் காலேஜுக்கு ஆப்போசிட்ல. அந்த இல்ல அந்த கோல்ஃப் கோர்ஸ் நார்மலாவே அங்கேயும் அதேதான். நார்மலா இங்க நல்லா நார்மலாவே புரிஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்கூலு காலேஜ் எல்லாத்துலயுமே வந்துடுச்சு இப்பெல்லாம். நார்மலாவே வந்துடுச்சு அது. அதாங்க அது தடுக்கணும் இல்லைங்க. அதுக்கு தாங்க போலீஸு, கவர்மெண்ட்லாம். மேனேஜ்மெண்ட்டை இன்னும் பனிஷ் பாவம். பண்ணுங்க. அது ஆக்சுவலா அப்பதான் ஒரு பையன் வந்து அவன் ஏதோ அவங்க அப்பா சொல்றது என்னன்னா, இவன் வந்து கஞ்சா அடிச்ச பசங்கள இவன் யார்ட்டோ போலீஸ்கிட்டவோ மேனேஜ்மெண்ட்டோ சொல்லிக் குடுத்துட்டான். அதான் அவனுங்களுக்கு தெரிஞ்சு இவன அடிச்சு அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதுல இவன் இறந்துட்டான் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்பா சொன்னது. இவர் ராஜ்மோகன் என்னன்னா 2 கோஷ்டிக்கு நடுவுல சண்டை. அதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப தப்பு இப்படிலாம் சொல்றது. ஃபர்ஸ்ட்டு ஹோம் மினிஸ்டர் வந்து விஜய் கிட்ட இருக்குது. ராஜ்மோகன் எதுக்கு எந்திரிச்சு இத பத்தி பேசுறாருன்னு தெரியல. இன்னொன்னு 2 கோஷ்டிக்குள்ள சண்டைங்கும் போது அப்படின்னா இந்த பையன் சைடு வந்து ஒரு 10 பேர் இருந்திருக்கணும்ல. அந்த சைடு 20 பேருனா இந்த சைடு ஒரு 10 பேர் இருந்திருக்கணும்ல. இவன் மட்டும் இல்ல எப்படி பாதிக்கப்பட்டிருப்பான்? இன்னொன்னு ரீசெண்டா அப்புறம் ஒரு ஏதோ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு பையன் வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தான். அதுவுமே ரொம்ப பண்ணான். அந்த பையன் போய் இல்ல இன்னொரு பையன் அடிக்கிறது அதெல்லாம் அதெல்லாம் பார்க்கும்போது அவனுங்கெல்லாம் அடிக்கலாமா? ஸ்கூல் பசங்க எல்லாம் அடிக்கலாமா? அடிக்கக்கூடாதா? இதெல்லாம் என்ன ஏங்க டீச்சர்ஸ் ரிஸ்ட்ரைன் என்னைக்கு பண்றதுனாலயா? இருங்க என்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட் வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ இது டீச்சர்ஸ்லாம் அன்னைக்கே முடிஞ்சுச்சிங்க. பயம் முடிஞ்சுச்சிங்க படிக்கிற வயசுல. நாங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்காத அடி கிடையாது. சுத்தம் எல்லாருமே போட்டாலையும் கால் பயப்படுவாங்கல்ல. பாகத்தையும் போட்டு பின்னி எடுப்போனோம் வாத்தியாருங்கெல்லாம். இல்ல அவ்வளோ அடி அது ஒரு இருக்கும். பயமே இப்பெல்லாம் வந்து ஒரு பயமே பயமே இல்லை. இல்லாம போச்சு. இல்ல ஒரு பயமே இல்லாம போச்சுங்கிற போது அதுவும் எவ்வளவு அவன் ஒரு 2 நிமிஷம் வீடியோ ஏதோ அப்படியே ஓவரா பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு எவனுக்குமே பயம் இல்லைன்னா அது எப்படி ஏங்க போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஸ்கூல்லே ஒரு பையன் டீச்சர் முன்னாடி மிரட்டுறான். ஒரு 10வது படிக்கிற பையனை ஏதோ மிரட்டுறான். டீச்சர்லாம் பேன் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப காலேஜ் எல்லாம் என்னங்க பண்ண முடியும்? இல்லை அவங்களால ஒன்றும் பண்ண முடியாதாங்க. டீச்சர்ல வந்து லா அப்படிதாங்க இருக்கு. அவங்க மேல கையை வைக்க கூடாதுங்க. கையை வச்சா வந்து அவங்க மேல கேஸை கொடுத்துருவாங்க. சரி இப்ப யாரு அவங்க போலீஸ் தான் அடுத்தது பிடிச்சு இதெல்லாம் பண்ணுமா? என்ன என்ன இதுன்னு புரியலையே. இவங்க என்னன்னா எல்லாம் மேனேஜ்மெண்ட்டை பனிஷ் பண்ணுங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும்னு அவங்க அப்பா வந்து ஒரு அலிகேஷன் வைக்கிறாரு. மேனேஜ்மெண்ட்டை வந்து இது பண்ணணும். ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து அதை பார்த்து ஒரு மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ரிக்டா ஒரு டிவிக்கு ரூல்ஸ் அந்த செட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் எல்லாம் பெருசாலாம் அங்க ஒன்றும் பண்ண முடியாது. டிவிக்கு இந்துஸ்தான் அந்த இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குல்ல, பெருசாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா சுத்தி உங்களுக்கு காலேஜ் இருக்கு. பசங்க உங்களுக்கு ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இது ரொம்ப அப்படி பெரிய இல்லைங்க. விஷயம் இந்த ட்ரை மாதிரி இல்லைங்க. பண்ணுவாங்க. பண்ற ஆனா பசங்களை பெருசா பெருசா ஏங்க, அவங்களால எப்பயுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். லட்சமா கட்டி எப்பயுமே சேர்ந்திருப்பாங்க. இப்படிதான். லட்சமா கட்டி சேர்ந்திருப்பாங்க. தூக்கி வெளில அடிக்கணும் அந்த பசங்களை. இல்ல எப்பயுமே இப்படிதான். நான் படிச்ச காலேஜ்லயே வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சூசைடு. நாங்க அது வந்து யாருனாலும் காலேஜ்னாலதான் நடந்தது. அது யாருனாலும் ஆனாலுமே அது வந்து வெளியிலயே தெரியல. அது மேனேஜ்மெண்ட் எதிர்த்தெல்லாம் மேனேஜ்மெண்ட் பெரிய ஆளு. அதனால அது வந்து எதுவுமே இந்தியால வந்து லாஸ் வந்து ரொம்ப சாஃப்ட் தான். நீங்க யூஎஸ்ல இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் வச்சு மாட்டினா அந்த பையனெல்லாம் டிஸ்பார் பண்ணிடுவானுங்க. சோஷியல் செக்யூரிட்டி நம்பர்ல டேக் பண்ணிடுவானுங்க. லைஃபே ஸ்க்ரூ அப் ஆயிடும். அவங்க ஏதாவது கீழே இருக்கிற வேலைக்கு மட்டும் தான் போக முடியும். ஆனா இங்க வந்து நீங்க அப்படி பண்ண முடியாதுல்ல. இப்ப நான் போன வருஷம் மாட்டினானுங்க. கிட்டத்தட்ட 30-40 பசங்க மாட்டினாங்க. அத்தனை பேருமே வந்து மேபி சஸ்பெண்டு. இப்போதைக்கு கன்சியூமர் செக்ஷன்ல இருக்கிறத மட்டும் போடுவானுங்க. சப்ளை பண்ண செக்ஷன்லாம் போட மாட்டானுங்க கஞ்சால போலீஸ் ஸ்டூடெண்ட்டுங்கிறதுக்காக. அது வந்து இருக்கு. இந்தியால வந்து நீங்க சட்டமும் இது. ஆனா அது போலீஸோட கடமை தான். இங்க பாரு, நீங்க ஒரு இடத்துல கஞ்சா விக்குதுன்னா அங்கிருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள தான் சோர்ஸே பண்றானுங்க. அத இல்ல அது போலீஸ் ஒண்ணும் தான் அப்புறம் இப்ப பிடிக்கணும். பாத்தீங்கன்னா பெங்களூர்லயுமே பாத்தீங்கன்னா HIV கேஸ் வந்துச்சுல. இதெல்லாம் ரொம்ப அது வந்து இது டிராஸ்டிக்கா ப்ரோ. இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. அது தமிழ்நாடு ஃபுல்லும் அதான் கர்நாடகா ஃபுல்லும். ட்ரக்ஸ் ஃபுல்லா. தமிழ்நாடு அதை விட 3 மடங்கு. அது நிறைய பேர் நியூஸ்ல படிக்கல. போன வருஷம் வந்துச்சு தமிழ்நாட்டுல. 2100 2300 பேரோ தமிழ்நாட்டுல. பெங்களூர் கூட 700 பேர் 800 பேர் தான் வந்துச்சு. அது வந்து என்னன்னா அந்த சிரஞ்ச் யூஸ் பண்றாங்கல்ல கஞ்சாவுல அந்த பச்சை குத்துறது அதுலலாம். அது வந்து ஒரே சிரஞ்சை யூஸ் பண்றதுனால வந்திருக்கு நிறைய பேருக்கு இங்க. ப்ரோ அதாவது கஞ்சா மட்டும் இல்ல, இப்ப அது இல்லாம ரூம் பசங்க அந்த மாதிரி ரூம் ஏறி ஐபோன் அடிக்கிறது, இந்த மாதிரி திருடுறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுமே இந்த இந்துஸ்தான் காலேஜ் சுத்தி இருக்குங்க ப்ரோ. அதுல கொஞ்சம் குறிச்சி இந்த கான்ட்ரோவர்சியான சைட்லாம் இதுதான் அது. தலைவா அங்க இந்துஸ்தான் காலேஜ்ல பனிஷ்மெண்ட் எப்படிங்கிறீங்க? அந்த மாட்டினானே தெரியுமா? 15 நாள் சஸ்பெண்ட். சரிங்களா? வார்னிங் அவ்வளவுதான். 10 நாள் சஸ்பெண்டுங்கிறது அவன் அங்கேயே தங்கிக்கலாம். நைட்டு வந்து ஹாஸ்டல்லாம் போக வேண்டாம். காலேஜ் மட்டும் போக வேண்டாம். காலேஜ்ல சஸ்பென்ஷன். அவன் ஜாலியா தானே இல்ல இருப்பான். அவங்க சொல்றது இந்த என்னன்னா மாதிரி எல்லாம் நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தா எப்படிங்க இல்ல பசங்க இல்ல ஒரு திருந்துவாங்க? நிமிஷம். அவங்க சொல்றது என்னன்னா நீ எங்க காலேஜுக்குள்ள கஞ்சா எடுக்கல. அவனுங்க தங்கியிருந்த வீட்டுல எடுத்த கேஸ் போடுறாப்பு இருந்தா கவர்மெண்ட் கேஸ் போட்டு போலீஸா நடத்தணும். நான் எதுக்கு என் ஸ்டூடெண்ட்டை பனிஷ் பண்ணும்பா அவன்.
அது கரெக்ட் தானே. நீ அவன் வீட்ல இருந்து எடுத்திருக்க. நீங்க பசங்க தங்கி இருந்த மேன்ஷனு, வெளியில இருக்கிற ஹாஸ்டல், காலேஜுக்குள்ள இருக்கிற ஹாஸ்டல் கிடையாது. வெளியில ஹாஸ்டல்ல தங்கி அதான் இருப்பானுங்க. டூஜி பிஜி கன்சியூமரா தான் கேஸ் போடுறானுங்க டூஜி. சப்ளையரா அதுக்கு போட்டா தானே காலேஜ் உங்களுக்கு எப்படி நீ கேஸ் ப்ளேம் வலுவா பண்ண? போகும். அதுக்கு காலேஜ் நீ எப்படி ப்ளேம் பண்ண முடியும்? காலேஜ் ப்ளேம் பண்ணல, காலேஜ் கொடுக்குற பனிஷ்மெண்ட் தானே இது. காலேஜ்ல பனிஷ்மெண்டே கொடுத்துருக்கவே கூடாது ஃபர்ஸ்ட். அவனுக்கு நீங்க சஸ்பெண்ட் பண்ணதே புரிஞ்சுக்கவே லீகலி மாட்டேங்கிறீங்க. செல்லாது. நீங்க வந்து ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ணணும்னா அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க அப்படி மேனேஜ்மெண்ட்? இப்போ பிடிச்ச பசங்க மேல ஸ்ட்ரிக்டான ஆக்ஷனை போலீஸ் எடுத்திருக்கணும். அதுதான் இதான் ஸ்ட்ரிக்டான ஆக்ஷன் எடுக்கிறானுங்க. எது வேற என்ன எடுக்கிறானுங்க? ஜேபிஆர் மாதிரி ஒரு டீன் வரணுங்க. அப்பதான் கேர்ள் டாக் டு கேர்ள், பாய் டாக் டு அந்த பாய். காலேஜ் மேனேஜ்மெண்ட் தான் ப்ரோ அந்த பையனை கூப்பிட்டு ஆமா யார் யாரெல்லாம் வச்சிருக்காங்க அதான் நவீன் அந்த மேனேஜ்மெண்ட் வந்து 15 நாள் சஸ்பென்ஷன் நவீன். அவங்க வந்து ஹாஸ்டல்ல வந்து தங்கிக்கலாம். ஹாஸ்டல்ல வந்து எந்த இஷ்யூ இல்ல. அவங்க காலேஜ் வரக்கூடாது 15 days அவ்வளவுதான். இதுதான் பனிஷ்மெண்ட் வித் வார்னிங், ஃபர்ஸ்ட் ரிட்டன் வார்னிங் லெட்டர். இவ்வளவுதான். இதெல்லாம் கொஞ்சம் அப்போசிஷன் எல்ஓபி எல்லாம் பேசி ஸ்கோர் பண்ணலாம் ப்ரோ. இத விட்டுட்டு பரவலா வந்துருச்சு. அவங்க பேரண்ட்ஸ் கூட மீட்டிங் வச்சு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் பேரண்ட்ஸ் கூட மீட்டிங் வச்சானுங்க. பேரண்ட்ஸ்க்குள்ள அடங்குற ஸ்டூடெண்ட்ஸ் அவனுங்க எல்லாம். சந்தல எங்க ஆச்சு அடிக்காதீங்க. இல்ல பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் அடங்கிடுவானுங்க. ஆனா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் சென்னை, வேலூர், மதுரை அந்த மாதிரிலாம் இருக்காங்க. கோயம்புத்தூர்ல வந்து படிக்கிற முக்காவாசி பையன் வந்து வெளியூர்ல இருந்து வர்றவங்க தான். கேரளாவும் இருப்பாங்க. கேரளைட்ஸ் அதிகம் இருக்கு. கேரளைட்ஸ்லாம் அதிகமா இருக்காங்க. இங்க இருக்குங்க. இங்க கணக்கு சுத்தி 8-9 காலேஜ் இருக்கு. விஎஸ்பி, ஈஸ்வர், அக்ஷயா, இப்ப இந்த இந்துஸ்தானு, கற்பகம் யூனிவர்சிட்டி, அமிர்தா இருக்கு, இப்ப மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அமிர்தா இருக்கு, அப்புறம் விஎல்பி கிருஷ்ணா. கோயம்புத்தூர்ல எது பெஸ்ட் காலேஜ்னா இப்ப இருக்கிறது தானா? நிறைய இருக்கு. அப்புறம் கேபிஆரும் புதுசா அதுவும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸ்ரீகிருஷ்ணா நல்லா இருக்கும் ப்ரோ. ஸ்ரீகிருஷ்ணா இதுல ராஜ்மோகன் வந்து இந்த மாதிரி பேசுறது நல்லா இல்ல ப்ரோ. எப்படி இது வந்து ஒரு சொல்லிடக்கூடாது. கேங் வார், கோஷ்டி வார்லாம் சொல்லி எப்படி இதை டைவர்ட் பண்ணலாம்? இதுக்கெல்லாம் விட்டு கொடுக்காதீங்க டிவிகே பாய்ஸ். இல்ல இது கேட்டிருக்கோம். இதுக்கு வந்து சிஎம் தான் பதில் சொல்லியிருக்கணும். இதுதான் இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் கொஞ்சம் டேக்கிள் பண்ணி எல்ஓபி நல்லா கேள்வி கேட்டு மக்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணலாம் கவர்மெண்ட். இந்த டீலிமிட்டேஷன் என்ன தீர்மானம்? அதுதான் ப்ரோ. இப்போ இன்னைக்கு டிஎம்கே வந்து ஆதரவு கொடுத்திருக்காங்க. கனிமொழி வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. என்னன்னே புரியலங்க ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் அது வரவே இல்லையே. வராத எதுக்கு இவரு டீலிமிட் இதெல்லாம் இல்ல உள்கூத்து இருக்க டூஜி. டிஎம்கே என்ன சொல்றாங்கன்னா ஃபேர் டீலிமிட்டேஷனா இருந்தா ஓகே. அந்த மாதிரி வந்து இன்டைரக்டா சொல்ல வராங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் அங்க படிச்சு பார்த்து அது கரெக்டா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. டீலிமிட்டேஷன் வேணும் ஆனா கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கே ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாப்புலேஷன் படி போட்டா, பாப்புலேஷன் படி போயிட்டீங்கன்னா உங்க தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ரொம்ப கம்மியா தான் வரும். 50% நான் இன்க்ரீஸ் பண்றேன்னு சொல்றாங்கல்ல. இல்ல ப்ரோ, இப்ப இது டீலிமிட்டேஷனுக்கு டிவிக்கு ஆரம்பிச்சதுக்கான காரணம் என்னன்னா, இவங்க வந்து காவேரிக்கு வந்து அனைத்து கட்சி கூட்டம் வந்து போடுங்கன்னு இவங்க வந்து எல்ஓபி சைட் பண்ணாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்க? அநியாயமே இல்லையாங்க. பாஜக எதிர்ப்பு வந்து காங்கிரஸ் வந்து சொல்லி இருக்கிறான். அதுக்கு வந்து நீங்க வந்து ஜஸ்ட் லைக் இத பண்ணிருக்கீங்க. சும்மா முட்டு கொடுக்கணும்னு இது ஒரு டீலிமிட்டேஷன். அவ்வளவுதான். முட்டு கொடுக்கணும், கொடுக்காதீங்க. இல்ல அதான் பண்ணிருக்காங்க. அதான் பண்ணிருக்காரு. ஆல்ரெடி விஜய் வந்து சிஏஏல மொக்க வாங்கினாரு. எஸ்ஐஆர் எதிரினாரு. கடைசியில எஸ்ஐஆர் வந்துதான் ஸ்டாலினிய தோக்கடிக்க முடிஞ்சது அவரு தொகுதியில. அதுக்கப்புறம் அவங்க வந்து வக்ஃப் போர்டு லான்னு சொன்னாங்க. அதுவும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா. இவர் எதிர்த்தது எல்லாமே வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு. டீலிமிட்டேஷன் அடுத்தது எஃப்சிஆர் எதுக்குறாரு தூஜி? எஃப்சிஆர் அது எல்லாமே தேவையில்லாம ஜேபிசி போயிருச்சாமா? இல்ல ப்ரோ, விஜய் எதிர்த்தாரு ஓகே. ஆனா அவர் வந்து சும்மா பேருக்கு தான் எதிர்க்கிறாரு. இப்ப நீட்டுமே வந்து சும்மா பேன் நீட்டுன்னு சொல்லுவாரு தவிர்த்து, இப்ப டிஎம்கே மாதிரி ஸ்ட்ராங்கா அப்படி அப்போஸ் பண்றோம்னு சொல்லி அந்த மாதிரி மொக்க வாங்கினாதான் அது விஜய்க்கு ரொம்ப தெரியும். இவங்க சும்மா பேருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கிறாங்க. ஏங்க நீங்க வந்து அந்த அவரு அந்த இவரு உங்க மினிஸ்டர் அருண்ராஜ் தானே, அவர் வந்து இப்ப போட்டிருக்காருங்க, நீட்டுவே வேண்டாம் எங்களுக்கு வந்து விலக்கு கொடுங்கன்னு தான் போட்டிருக்காரு. இது பண்ணிருக்காரு, கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. அதுதான் ப்ரோ. இப்போ டிவிகேல இருக்கிற பாதி பேருக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஃபேர் நீட்டே ஓகே தான், நல்லா தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல தான் இருப்பாங்க. கிடையாது ரோச்சர். டிவிகேங்கிறது விஜய் மற்றும் அவர் தான் டிவிகே, புரியுதுங்களா? அவரோட கொள்கை வந்து கிடையாது. நீட் பேன் தான் அவங்களோட கட்சியோட அபிஷியல் போஸ்டிங். நீங்க அதான் ஆனா அவங்க பேன் நீட்டை வந்து ஸ்ட்ராங்கா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏங்க அவங்க ஹெல்த் மினிஸ்டர் என்னென்ன பேசிருக்காரு தெரியுமா? அவங்க அதாங்க அரசியல். அவங்க வந்து பேசுவாங்கங்க. நான் சொல்றது கேளுங்க. அவங்க வந்து பேசுவாங்க. ஆனா அவங்க வந்துட்டு
2 இருங்க நான் திமுக சொல்றது வந்து கேளுங்க. எங்க திமுகவும் எதிர்க்கு, தாவேகாவும் எதிர்க்கு. திமுக எதிர்த்தா மொக்க வாங்கிட்டாங்கிறீங்க. ம். தாவேகாவை பத்தி போகும்போது இல்லங்க அது கொஞ்சம் சைலண்டா கொஞ்சம் கீழ் இல்லங்க நிலையில மொக்க இப்ப வாங்கிட்டாங்கிறீங்க. அப்படிலாம் பேசாதீங்கங்க. 2 இப்போ பேரும் நீங்க எதிர்க்காங்க ஸ்ட்ராங்கா அவ்வளவுதான். எதிர்த்தீங்க, சனாதானம் எல்லாத்தையும் எதிர்த்தீங்க. இப்ப உங்களை எங்க உட்கார வச்சிருக்காங்க? சரி இப்போ எதிர்க்கிறது இதோட பெருசு இல்லைங்க, இது ஐயா எதிர்க்கிறது பெருசு இல்ல. டிவிக்கோட ஸ்டாண்ட் என்னங்க நீங்க சொல்லுங்க. டிவிக்கோட டிவிக்கோட ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் வந்து பேன் நீட்டுங்க. அது வந்து பேருக்கு தான் வச்சிருப்பாங்களே தவிர்த்து, இப்ப நீங்க ப்ரொடெஸ்ட் எல்லாம் போய் ஹைஜாக் பண்ணீங்களா உள்ள, அந்த மாதிரி இவங்க போய் சீன் எல்லாம் காட்டிட்டு இருக்க மாட்டாங்க. அடுத்து ஆரம்பிச்சிருவாங்க அவங்க. இன்னும் ஒரு 6 மாசத்துல பாருங்க அவங்க ப்ரோ. இதோட ப்ரோ ஆதரிக்கும் டிவி போது கேட்ட இருக்கிற பிளஸ் என்னன்னா, அவங்க சைலண்டா இருந்து ஓகே எக்ஸ்போஸ் ஆகுறாங்களா இல்ல நம்மள எக்ஸ்போஸ் பண்றாங்களான்னு நின்னு வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறம் தான் ப்ரோ பண்ணுவாங்களே அவங்க. அவங்க ஆதரிக்கும் போது மோடிஜிக்கு பக்கபலமா நீங்க தான் இருக்கணும். யாக்கூப் நீங்க தான் கூட்டணி நிக்க போறீங்க. இப்ப இதுல எப்படி இருந்தாலும் மாட்ட போறது டிஎம்கே தான். அந்த டீலிமிட்டேஷன் மேட்டர்ல இந்த பேப்பர் கொளுத்துனதெல்லாம் ப்ரோ போட்டு அது உங்களுக்கு தான் அது வந்தது வந்து வந்து ஆப்போசிட்டா பண்ண அது போறாங்க. வர்றது வந்து இருங்க இருங்க ஏங்க நல்லதுதான் ப்ரோ. அது இருங்க வர்றது இருங்க இருங்க நல்லதுதான் இருங்க ப்ரோ. எங்க டூஜி ஸ்டாலின் வந்து எங்க அவர் கையில புடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்டுட்டு இருக்காரு. நீங்க வந்து இது திடீர்னு மாத்திட்டு போயிருவீங்க. அதுக்குன்னு சொல்லி அவர் உங்க இஷ்டத்துக்கு ஆட முடியுமா? உங்க அதுதான் இப்ப கருத்து மாற இப்படி நீங்க போறீங்கன்னு இருந்தாலும் தான் நீங்க அவர் ப்ரோ. சொல்லுவாரு. கொளுத்துனது அதுதான் இப்ப நீங்க நீங்க மாற போறீங்கன்னு தான் சும்மாலாம் சொல்றேன். இங்க பாருங்க டாக்டர் கொளுத்தது நீங்க. யார் கொளுத்துனாதிய? ஸ்டாலின் தானே கொளுத்துனாரு. இப்ப என்ன மாத்தி பேசுறீங்க? என்னங்க இது காமெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க தான் இங்க ஐயா லெஜெண்ட் கொளுத்துறீங்க. இருங்க லெஜெண்ட் ஒரு நிமிஷம் இருங்க. அன்னைக்கு ம். கொண்டு வந்த பில்லு வந்துட்டு அன்னைக்கு வேற இன்னைக்கு பாப்புலேஷன் வேறயா? பேஸ்ல கொண்டு வந்தாங்க எதுக்குறாங்க. என்ன மாதிரி அடுத்து இருக்கு? அடுத்த அதெல்லாம் பில்லுல ஒண்ணும் வந்து மாறல. பாப்புலேஷன் ஏங்க பேஸ்ல கொண்டு இருங்க வந்தாங்க. இருங்க எங்கெங்க ஏதாச்சும் மாறி பேசாதீங்க. இருக்கு? அன்னைக்கே ப்ரோரேட் தாங்க. அவர் ஓப்பனா அன்னைக்கே பார்லிமெண்ட்லயே அதாங்க சொன்னாரு. சொன்னாங்க. இந்த அமெண்ட்மெண்ட்டை பாஸ் பண்ணிட்டு இமீடியட்டா அடுத்த பில்லே வந்து அது மகளிர் பில்லு வருது 33%. அது வந்த உடனே டீலிமிட்டேஷன், அவ்வளவுதான். டீலிமிட்டேஷன் பில்ல அந்த வந்து பில் காப்பியை கொளுத்திட்டு பில் காப்பியை டூஜி கொளுத்துனீங்களே நீங்க, தேவையில்லாம். எது கொளுத்திட்டு அது ஓகே, எல்லாமே நல்லா உங்களுக்கு இன்னைக்கு ஆப்போசிட்டா வந்துருச்சுங்க ப்ரோ. அதுதான் பிரச்சனை. டீலிமிட்டேஷன் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டுல 20 to 19 லேடி எம்பிஸ் போவாங்க. எல்லா ஸ்டேட்லயும் 33% லேடிஸ்க்கு, சட்டமன்றத்திலும் லேடிஸ்க்கு. ஆக்சுவலா டீலிமிட்டேஷன் முடிஞ்ச உடனே அது ஒரு மிகப்பெரிய டாபிக். அதனாலதான் காங்கிரஸ் அதை எதிர்க்குது. ஏன்னா மோடி வந்து 33% ஸ்டேட்டு எல்லா இதுலயும் எல்லா ஸ்டேட்லயும் பார்லிமெண்ட்லயும் லேடிஸுக்கு போயிடும். அதை மோடி வந்து 29ல கம்ப்ளீட்டா கிழித்து எடுத்துருவாரு. அதை ப்ரிவெண்ட் பண்றதுக்கு தான் காங்கிரஸ் இதை தூக்கிட்டு வர்றான்னு கூட தெரியாம டிகே காரங்க மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. பிஜேபி தான் விளையாடிட்டு இருக்குது. அவன் 33% லேடிஸ் கொடுத்து அந்த கிட்ட கம்ப்ளீட்டா மோடி மேல திருப்பிடுவானுங்க. ராகுல் சரி காந்தி ஒரு மறுபடியும் அடி விழுகும். அதுக்குதான் அவனுக்கு தடுக்கிறானுங்க. நீங்க எதுக்கு தடுக்கிறீங்கன்னே தெரியாம தடுத்துக்கிட்டு இருக்கீங்க டிவிக்கு. சரி ஒரு சினிமா கொஸ்டின். இது விஜய்க்கு இல்ல ஏன் தெலுங்குல பெருசா ஆடியன்ஸ் இல்ல, சூர்யாக்கு எப்படி டெவலப் ஆச்சு அது எப்படி? அது ஏன்னா விஜயும் டாப்ல இருந்தாருல, அவரை விட இப்ப சூர்யாக்கு அதிகமா அங்க தெலுங்கு ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கு. அப்படிங்கறது எப்படி டெவலப் ஆச்சு அது? கார்த்திக் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ ப்ரோ தூங்கிட்டாருன்னு அந்த நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து ஆரம்பத்துல பெருசா தெலுங்குல படங்கள் ஓடலங்க. அவர் ரொம்ப கமர்ஷியலா தாங்க நடிச்சிட்டு இருந்தார்ல. இந்த பேரரசு படங்கள் இந்த மாதிரி படங்கள்லாம் நடிச்சிட்டு இருந்தார்ல. அதெல்லாம் மேக்ஸிமம் அங்கே ரீமேக் தான் பண்ணுவாங்க. டைரக்ட் ரிலீஸ்லாம் ஆகாது. அதை மீறி ஓகே அவர் நடிக்கிற படங்களும் ரொம்ப அந்த டைம்ல சரியா போயிட்டு இல்லை, ஓடலை இங்கே சரியா. ஆனா சூர்யாவுக்கு வந்து இந்த சிங்கம், ஏலாமறிவு இந்த மாதிரி படங்கள் ஆயன் அந்த டைம்ல வந்து தெலுங்குல வந்து பெரிய பிளாக் பஸ்டர். சிங்கம்லாம் எப்படின்னா இப்போ இங்க ஒரு பாகுபலி 1 வந்து ஓடுனுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தெலுங்குல ஓடுனுச்சு சிங்கம். அப்போ சூர்யா ஓகே பெரிய மார்க்கெட்டை கிரியேட் பண்ணிட்டாரு தெலுங்குல. அதனால ஓ அவருக்கு அந்த தெலுங்கு மார்க்கெட் ரொம்ப பெருசா இருந்தது. அதுக்கப்புறம் சூர்யா படங்கள் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகும்போது அவர் படங்கள் பெருசா ஓடல. விஜய்க்கு அந்த திரி அந்த டைமுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓட ஆரம்பிச்சது. திரி, மெர்சல் அந்த டைம்ல தான் அது இப்ப இப்போ இப்போ இப்ப ரீசெண்டா இப்ப லியோ யாரு படம். ப்ரோ, விஜயா இல்ல சூர்யாக்கு தான் அங்க அதிகமா எப்படி பிசினஸ் ப்ரோ எல்லாம்? விஜய் லீக விட்டே போயிட்டாருங்க ப்ரோ. விஜய் வந்து கடைசியா அந்த மாஸ்டர், அதுக்கப்புறம் லியோ அதெல்லாம் நல்லா போச்சாங்க. ஆனா வாரிசு சரியா ஓடல. ஏன்னா அது ரிலீஸே கொஞ்சம் லேட்டா தான் பண்ணாங்க. 2 நாள் கழிச்சு தான் ரிலீஸ் ஆச்சு. ப்ளஸ் வந்து அந்த டைம்ல ஏதோ தெலுங்கு படங்கள் 2, 3 படங்கள் இருந்ததுனால வாரிசு பெருசா ஓடல. பாலையா படம். இது ஆமா வந்து ஆமா. ஜனநாயகனும் வந்து அது ரீமேக் படம்ன்றதுனால அதுவும் சரியா ஓடலாங்க. ஓகே. இங்க தமிழ் ஆக்டர்ஸ்னா வேற யாரு ப்ரோ அங்க தெலுங்கு மார்க்கெட்னா யாருக்கெல்லாம் இருக்கு? ரஜினிக்கு கொஞ்சம் இருக்கு, ரஜினிக்கு இருக்கு, சூர்யா. ஓகே. கார்த்தி ஆமா. அந்த பிரதீப் அவங்களுக்குலாம் இருக்கா bro? கார்த்திக் இருக்கு. பிரதீப் படங்களும் ஓடி இருக்கு. பிரதீப் படம் 3 விஷால் படமே ஓடி இருக்கு. இருக்கு. விஷாலுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் விஷாலுக்கு bro. இல்ல இருந்ததுங்க. ஃபர்ஸ்ட் விஷாலுக்கு இப்போ இருந்ததுல. ரீசெண்டா இப்போ வந்த படங்கள்லாம் பெருசா போகல. அதனால மார்க்கண்டி ஓரளவுக்கு போச்சு. அவ்வளவுதான்.
பெரிய மார்க்கெட்னா ரஜினி தான். ரஜினி, அதுக்கப்புறம் வந்து சூர்யா. ஓவர்சீஸ்லாம் ப்ரோ அஜித் இதுல எங்க வருவாரு? அஜித்துக்கு அஜித்துக்கு எங்க தெலுங்கு மார்க்கெட் பாப்புலாரிட்டி? இல்லைங்க. தமிழ்ல தான் அதிகம். தமிழ் ஓவர்சீஸ் அந்த கர்நாடகா. கேரளா, ஆந்திரால அஜித் கம்மி தான். கர்நாடகானா நம்ம பசங்க அங்க போய் அதுதான் கர்நாடகான்னு சொல்றீங்களா ப்ரோ? ஆமாமா. இங்க தமிழ் பாப்புலேஷன் அங்க அதிகம் இல்ல. அங்க தமிழ்ல ஓகே தான் பார்ப்பாங்க ஓகே மேக்ஸிமம். ஓ ஓகே ஓகே. நார்த்லாம் ப்ரோ நார்த்லாம் எந்த படமும் பெருசா நார்த்ல ரிலீஸ் ஆகிறது இல்ல. யாருக்கும் மார்க்கெட் விஜய் இல்லைங்க. யாருக்குமே மார்க்கெட் இல்லைமா நார்த்ல. ரஜினி தான், அடுத்து விஜய். ஓகே. இன்னொன்னு இங்க ஏன் நிறைய படம் வந்து தெலுங்குல நல்லா ஓடுது, இங்க நம்ம இதுல இப்ப டிசியுமே பாத்தீங்கன்னா புக்கிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெலுங்கு அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. எந்த படம் வந்தாலுமே கொஞ்சம் அங்க தெலுங்கு கொஞ்சம் அதிகமாவே ஓடுது, நம்ம இதுல கொஞ்சம் கம்மியா தான் ஓடுது. இது என்ன அப்படிலாம் இல்லைங்க. காரணம்? டிசி ஒரு படம் வந்த மாதிரி அங்க தெலுங்குல படமே இல்லை, அதனால டிசி ஓடுது. ப்ளஸ் வந்து ஏ சர்டிஃபிகேட் இங்கே இருக்க ஆடியன்ஸ் வந்து இந்த ரொம்ப லிமிட்டட் ஆடியன்ஸ் தான் பார்க்குறாங்க. அங்கே கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால தெலுங்கு கொஞ்சம் பெட்டராக ஓடுது ப்ரோ தமிழோட. இன்னொன்னு நம்ம தமிழ் ஸ்டார்ஸ் வந்து ப்ரொமோஷனே ஒழுங்கா பண்ண மாட்டாங்க ப்ரோ. இப்போ லியோக்கா இருக்கட்டும், ஜெயிலருக்கா இருக்கட்டும், இப்போ ஸ்டார்ஸே வந்து இப்போ புஷ்பாக்கெல்லாம் அல்லு அர்ஜுன் வந்து தமிழ்நாட்டுல பண்றாரு, அந்த மாதிரி நார்த்ல போய் பண்றாரு. அந்த மாதிரி நம்ம ஸ்டார்ஸும் போய் பண்ணாங்கன்னா மேபி நமக்கு ஒரு 1000 crore இருந்திருக்கலாம். நம்ம கிட்ட ஒரு பேன் இண்டியன் கரெக்டா ஒரு ப்ராப்பர் படம்னு ஒண்ணு பொன்னியின் செல்வன் இருந்தது, அதுவுமே பெருசா அதான் கிளிக் ஆகல. அதான் ப்ரோ கரெக்டா நார்த்ல வந்து நம்ம ப்ரொமோஷன் கரெக்டா அட்டைன் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து நல்லாவே ஓடும் ப்ரோ. நார்த்ல கவர் பண்ணணும், நமக்கு சவுத்ல நமக்கு கிடைச்சிரும் பெரிய ஸ்டார்ஸ் படம். இல்ல எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. இந்த கங்குவா வந்து இதுல ஹிந்தியில ஏதோ 16 crores ஏதோ, அதான் ப்ரொமோஷன் நல்லா பண்ணாலே ஓடுது, மொக்க படமா இருந்தாலுமே. அப்படின்னா நல்ல படம்லாம் வந்துச்சுன்னா ப்ரொமோட் பண்ணாலே போதும்ல. ஏன் ப்ரோ கருப்பு அங்க போடல? இல்ல கருப்பு ஏன் ஹிந்தியில பண்ணல ப்ரோ? அது எதனால? கார்த்தி ப்ரோ ஹிந்தியிலலாம் அது பல டைம் சொல்லியாச்சு ப்ரோ. ஜானர் தான் இருக்கு. ஜானர் வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஜானர் இருந்தால் ஓடுங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் படம், ஸ்போர்ட்ஸ் படம், சைஃபை படம், அந்த மாதிரி படங்கள் தாங்க ஓடும். எல்லா படம்லாம் அப்படி பார்க்க மாட்டாங்க. ஓகே ஓகே. அந்த டிக்கெட் ப்ரைஸ் இங்க ஏத்தனா அதெல்லாம் ஏதாவது ஃபேக்டர் இருக்கா? ஏன்னா தெலுங்குல வந்து மாறி மாறி ஒரு இதுக்கும் ஸ்டார்ட் படத்துக்குலாம் கொஞ்சம் 10 நாள் அதெல்லாம் சூட்டபிள் ஆகுமா? அதெல்லாம் ஒன்றும் பெரிய இம்பாக்ட்லாம் இருக்காது. அப்படி ஏறி மட்டும் என்ன இருக்கு அங்கே? இங்கே ஆகிற கலெக்ஷன் தானே அந்த மாதிரி தானே ஆகுது ஓவரால் கலெக்ஷனு. ஓகே ஓகே ப்ரோ கார்த்தி ப்ரோ இன்னொன்னு இந்த கோகுலம் சினிமாஸ் இங்க கோயம்புத்தூர் லாஸ்ட்ல ஈசா கிட்ட இந்த ரோட்டு கிட்ட இருக்குங்க ப்ரோ. லாஸ்ட் சண்டே வந்துட்டு சரி ஜனநாயகன் பார்க்க போலாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு ஜனநாயகன் மேட்னி ஷோ டிக்கெட் கேட்டா ஹவுஸ்ஃபுல்லுன்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு ஸ்பைடர்மேன் போனாங்க ப்ரோ. சரி ஈவினிங் ஆச்சும் போகலாம், ஸ்பைடர்மேன் முடிச்சுட்டு சரி ஈவினிங் ஷோ போகலான்னு தான் ஈவினிங் ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லு. கடைசியில இருக்கிற இந்த தேட்டரு ஹவுஸ்ஃபுல் ஆச்சுங்க ப்ரோ. ஜனநாயகன் மறுபடியும் டிசி போனாங்க ப்ரோ இந்த சண்டே. ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி வச்சுட்டு போக வேண்டியதானே? ஆன்லைன் டிக்கெட்ல எல்லாம் காமிச்சிதுங்க ப்ரோ. இங்க ஆனா இங்க வந்து பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் கார்ல வந்து இந்த லாஸ்ட்ல இவங்க வாங்கிருக்காங்க. மேட்னி ஷோக்கு போனீங்க டிக்கெட் கிடைக்கல, ஓகே. அது ஆன்லைன்ல டக்குனு ஈவினிங் ஷோக்கு புக் பண்ணிட்டு போக வேண்டியதானே? அப்புறம் ஈவினிங் ஷோவும் போய் டிக்கெட் கிடைக்கலாம் வரீங்க. எல்லாம் அந்த கஞ்சத்தனம் தான் ப்ரோ. 160 வருது, நம்ம நேர்ல வாங்கினா 130 அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஓ ஓகே ஓகே. அப்படி மிச்சம் பண்றாரா? அது மால்லயும் இருக்கா? மால்லயுமே அப்ளிகேஷன் ஆகுமா? மால்ல இப்ப 180 220 வரும் ப்ரோ ஜிஎஸ்டி. ஆனா நம்ம நேர்ல வாங்கினா 180. இல்ல ஃபர்ஸ்ட் டேக்குமே இருக்குமா? ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 நாளுக்குலாம் தர மாட்டாங்க அப்படிலாம் சில இதுல சொன்னாங்க, அதனால கேக்குறேன். இல்ல ரவுச்சர் நீங்க லாஸ்ட் சண்டே போனீங்களா ஜனநாயகனுக்கு? இப்ப ப்ரோ 2 days 3 days முன்னாடி, இந்த லாஸ்ட் சண்டே தான். ஓகே. எங்க நீங்க சொல்றது பேரூர் கிட்ட இருக்கு அந்த கோகுலம் சினிமாஸ்? ஆலந்துறை ப்ரோ லாஸ்ட். அதான் ஆலந்துறை தாண்டி அந்த ஈசா தாண்டி பேரூர் தான். ஆலந்துறை தான். ஆலந்துறை தான். ஆமா ப்ரோ. காரூனியா ரோடு தானே சொல்றீங்க? ஆமா ப்ரோ. முன்னாடி நான் இருக்கிற இடம் மாதம்பட்டி, அதுக்கு முன்னாடி. கோவை கொண்ட இருக்கீங்க கரெக்டா? ஆமா நீங்க உள்ளதான் வரணும். உள்ள வந்தீங்கன்னா தான் இருக்கும், அவுட்டர்ல போனா இருக்காது. இல்ல அங்க புக் ஆகுதா ப்ரோ? ஆக்சுவலா நான் இது அங்கே போயிருக்கோம். நீங்க இந்த வாரம் ஸ்கிரீன் வச்சிருக்காங்க, 2 ஸ்கிரீன் வச்சிருக்காங்க. 2 ஸ்கிரீன்ல மெயின் ஸ்கிரீன்ல டிசியும் ஸ்பைடர்மேனும் மாத்தி ஓட்டுறாங்க. ஒரு ஸ்கிரீன் வந்து ஜனநாயகன் ஓட்டிட்டு இருக்காங்க.
ஓ! அதனாலதான் ஆக்சுவலா ஒரு ஸ்க்ரீன்ல ஓட்டுறாங்க. மேபி அதனால கூட. ஓகே. ஷோஸ் அங்க எவ்வளோ அது ஷோ? ஒண்ணுதான் 4 இருக்கா? அங்க அது ஒண்ணுதான் இருக்கா ப்ரோ தியேட்டர்? இல்ல ஆமா மத்ததெல்லாம் ப்ரோ. இங்க சிட்டில தான் இருக்கா? இங்க 2 தியேட்டர் இருந்துச்சு ப்ரோ. அதுல ஒரு தியேட்டர் வந்து கொஞ்சம் மட்டமான தியேட்டர். ஆலந்துறைக்கு கீழ கோகுலம் சினிமாஸ் ஒண்ணு இருந்துச்சு. இன்னொரு சினிமாஸ் ஒண்ணு இருந்துச்சு. அதை வந்து க்ளோஸ் ஓகே பண்ணிட்டாங்க. ஓகே ஓகே. ஓ அது கிட்டத்தட்ட அதான் நாங்க எங்க காலேஜ் வந்த புதுசுல ப்ரோ விக்ரம்க்கு வந்துட்டு ரிலீஸ் ஆச்சு. காலேஜ் வந்த புதுசுல விக்ரம்க்கு வந்து டிக்கெட் கிடைக்காம இங்க இந்த கோகுலம் சினிமாஸும் ஓகே டிக்கெட் கிடைக்கல. அப்போ வந்து ஒரு தியேட்டர்ல என்னடா எல்லா சீட்டும் ஃப்ரீயா இருக்குன்னு சொல்லி புக் பண்ணி போய் ஏமாந்து மாட்டினோம் ப்ரோ. ஓகே. ஓ சரி 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 சரி. நான் அங்க தொண்டாமுத்தூர் வந்தப்ப அது ஆலந்துறை அதான் நீங்க சொன்ன இதுதான் தியேட்டர் இருக்குன்னாங்க. நான் மோஸ்ட்லி இங்க வந்துருவேன், பிராட்வே வந்துருவேன். பிராட்வே எல்லாம் அப்பா அவுட் இருக்கும். எங்க பிராட்வே எங்க இருக்கு? ஆலந்துறை எங்க சிட்டி இருக்கு? இல்ல நான் சிட்டிக்கு சொல்றேன். செத்துருவோம் ப்ரோ. சிட்டில சொல்றேன். சரி, ஓகே பாய். குட் நைட். நாளைக்கு பார்ப்போங்க. ஓகே பாய்.